இப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பாடுகளை குறித்து நாம் பார்த்துட்டு வரோம். 7 வார்த்தைகளை இயேசுசாமி சொல்றார். என்னது? 7 வார்த்தை. முதல் வார்த்தை ஆண்டு சொல்றார், பிதாவே இவர்களுக்கு ஃபர்ஸ்ட் வார்த்தை, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். லூக்கா 23:34 சொல்லி இருக்கிறது. அப்போ இயேசுசாமி கவனிங்க, கேட்டதனால் கொடுத்தாரா மன்னிப்பு? இல்லைங்க, அப்படி சுவாபமே கொடுக்கிறது தான். யாரெல்லாம் சிலுவை எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களோ நம்ம சுவாபமே மன்னிப்பு கொடுக்கறது தான், அன்பை கொடுக்கறது தான், தியாகமாக இறங்குறது தான். நிறைய சமயங்களை நம்ம யோசிப்போம், நான் நிறைய உடஞ்சி போகிறது மறுபடியும் அந்த சிலுவையின் உபதேசம் தான் என்னை தூக்கி நிற்கிறது. ஏனென்றால் கவனிங்க, நம்ம எவ்வளோ மன்னிக்க நம்ம எவ்வளோ தாழ்ந்து போக நம்ம மேலே அடி, நமக்கு நிந்த, நமக்கு வருத்தம், நம்ம ஏமாத்திர நிறைய கூட்டம் எழும்ப ஆரம்பிச்சிடுது. ரொம்ப நெருக்கமாக வைக்கிறவங்களோ நம்ம கேவலமாக நினைக்கிறாங்க, நம்ம உதாசீனமாக நினைக்கிறாங்க. நம்ம ரவுடி மாதிரி இருந்தா அப்படி இப்படின்னா மீசை முறுக்கிட்டு அப்படி பண்ணால் இவங்ககிட்ட மோதக்கூடாதுப்பா அப்படின்பாங்க. நம்ம தாழ்ந்து போக நம்ம எல்லாமே இலக்காரமாக நினைக்கிறாங்க. ஏசாமியை அவங்க குடும்பத்தில் உள்ளவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் ஏசாமி ஏற்றுக்கும் போது, நீங்கள் மன்னிக்கும் போது உங்களை எல்லாம் இலக்காரமாக நினைப்பாங்க, கேவலமாக நினைப்பாங்க. நீங்கள் யோசிப்பீங்க, ஒரு காலத்தில் நான் என்ன அப்படி இருந்தேன், எனக்கு எல்லாம் பயந்தாங்க, நான் மறுபடியும் எடுக்கட்டுமா பழைய தொழில் அப்படின்ற வேஷத்தை நம்ம மறுபடியும் என்ன பண்ண வேண்டாம், போட வேண்டாம். அதில் உனக்கு வெற்றியே கிடையாது, நிம்மதியே கிடையாது, சுகமே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, பிலாத்து ஏசாமி மன்னிச்சு என்ன பண்ணியிருக்கணும், அனுப்பிக்கிறது ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவன் மனைவி சொல்கிறா, ஐயா அவர் குறித்து நான் சொப்பனத்தில் கண்டேன், அவர் நீதியமானா இருக்கிறார், அவருக்கு ஒன்றும் செய்யாதீங்க. அவன் அதெல்லாம் காது கொடுத்து கேட்கவில்லை. அந்த ஜனங்கள் சொன்னாங்க, சிலுவையில் அறையுங்கள். சிலுவையில் இப்போ தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, அரைஞ்சிட்டாங்க. கையில் ஒரு ஆணி, இன்னொரு கையில் ஒரு ஆணி, கால்களில் 2 சேர்த்து ஒரு ஆணி, ஆண்டவரை சிலுவையில் ஏற்றி விட்டார்கள். அந்த கோர சிலுவையிலேயே தொங்கி கொண்டு போது தான் ஆண்டு சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னிங்க. யோசித்து பாருங்க, அவங்க தெரியாமல் செஞ்சான், இவ்வளோ அக்கிரமமாக தெரியாமல் நைட்டில் வந்து அவன் காட்டி கொடுத்தான் யூதாஸ் காரியத்து, தெரியாமல் அரெஸ்ட் பண்ணாங்க, தெரியாமல் வந்து அண்ணா வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க, காய்பா வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க, சன்னதரின் கொண்டு வந்தாங்க, பிலாத்து வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க, ஏரோதுக்கிட்டு கொண்டு போனாங்க, தெரியாமல் அடித்தாங்க. 39 அடி தெரியாமல் பண்ணாங்க, தெரிஞ்சுதான் பண்ணாங்க. அப்போ ஏசாமி என்ன பண்ணுறார், இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று அவங்களுக்கு இந்த மாம்சத்து மேலே வெறி. என்ன வெறி? ராஜாவாக வேண்டியவன் இவன் சாதுவாயிட்டா இருக்கிறானே, ரொம்ப சாதுவாக இருக்கிறானே, இவன் போயிட்டு பிலாத்துக்கிட்ட நின்று இருந்தால் போதும், நாங்கள் அவனை காலி பண்ணியிருப்போம், இவன் இவ்வளோ பயந்தங்காலியாக இருக்கிறான், நாங்கள் சொல்கிறத செய்யலை. இந்த ஜனங்கள் என்ன பண்ணது, நீ ராஜாவாகணும், நீ சும்மா போயிட்டு எங்க சொல்ற மாதிரி செய்யணும், கழுது மேல் ஏறி வந்தா வந்து நேரு, நாங்கள் சொல்றோம் யூதருடைய ராஜா ஓசன்னா, தாவீது குமாரனுக்கு ஓசன்னா, இஸ்ரவேல் ராஜா வந்து இருக்கிறார் அப்படி நாங்கள் சொல்லிட்டே வர்றோம். எல்லாம் நடுங்குவான், ஏதா பிரச்சனை நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ சும்மா கழுது மேலே வரணும்னு சொல்லிட்டு அவன் நினைச்சாங்க. ஏசாமி நேரடியா அரண்மனைக்கு கொண்டு போகவில்லை, அவர் நேரடியாக என்ன பண்ணார், ஆலயத்துக்கு கொண்டு போயிட்டு ஆலயத்தில் சுத்தப்படுத்த ஆரம்பிங்க. ஆலயம் ஜெபிக்கிற வீடு அது, இதை என்ன பண்றீங்க, கல்லர் குகை ஆக்குறீங்களா? அங்க இருக்கிறவங்கள அவங்களுக்கு தெரிந்தவர்களை எல்லாரையும் விரட்டுறார். அன்னைக்கு தொடங்கி அவங்களுக்கு என்ன ஆயிட்டது, வெறுப்பாகி விட்டது. இதெல்லாம் தெரிஞ்சுதான் செய்கிறான். தேவ பிள்ளைகளை இருந்த போதிலும் ஆண்டவர் கேட்டதனால மன்னிப்பு கொடுக்கவில்லை. மன்னிப்பு கொடுக்கிற வாழ்க்கை என்பது கவனிங்க, நம்ம இழிவா நினைப்பாங்க, இருந்தாலும் நீ மன்னிப்பு கொடுத்துட்டே இருக்கணும். ஸ்டெயின் கிரஹாம் சொல்லப்பட்டதானே, ஒரிசாவில் ஆஸ்திரேலியன் மிஷினரி, ஒரிசாவில் குஷ்டரோகிகளுக்கு அவங்க சேவை செய்துட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு கொடுத்த அழைப்பின் பேரில் அவங்க புறப்பட்டு வந்து அந்த குஷ்டரோகிகளை கையில் தொட்டு அதுக்கு மருந்து பூசி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு ஊட்டி தாம் பிள்ளைகளை பெற்றெடுத்து எவ்வளோ அழகான ஊழியம் செய்தாங்க. அவங்கள கொடூரமான மிருகங்கள் என்ன பண்ணியிருந்தது, அவர்களை கொளுத்தி விட்டது. அப்பா ஒரு 14 வயசு பையன், 13 வயசு பையங்க, 14 வயசு 12 வயசு பையன், 2 பையன், அப்பா வயசானு எல்லாம் காரில் தூங்கிட்டாங்க. நம்மளாம் என்ன பண்ண, எத்தனை மணிக்கு வந்தாலும் மா 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 மான்னு
வீடை தட்டி இருக்கிறவங்கள தூக்கத்தில் எழுப்பிடுவோம். அவங்களாம் அப்படி டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க, உள்ளே படுத்துன்னுக்கிட்டோம். ஏன்னா ஊழி முடிச்சுட்டு லேட்டாக வந்தாங்க, அவங்க காரில் படுது, இது வழக்கமா. அப்படிப்பட்ட நிலையில் கொடுமையாக அவர்களை கொளுத்தினார்கள். யோசித்து பாருங்க, நம்ம வீட்டில் அப்படி பண்ணியிருந்தா நம்ம விட்டுருமா? என்ன பண்ணுவான்? மன்னிக்கவே மாட்டோம். மன்னிக்கிறதா? பாஸ்டர் மன்னிக்க மாட்டேன், அந்தால மாத்திரம் மன்னிக்க மாட்டேன், அவனை மாத்திரம் மன்னிக்க மாட்டேன். ஏன்னா நிறைய சினிமா பார்க்குற ஆவிங்க அதனால் அப்படி தான் இருக்கும். சினிமா பார்க்குறது, சீரியல் பார்க்குற ஆவிங்கெல்லாம் மன்னிக்காது. தயவு செய்து அதை விட்டுடுங்க. அதுதான் உங்களை இவ்வளோ கொடூரமானவர்கள் ஆக்கியிருக்குது. மாமியாருக்கு விரோதமாக கொடுமை, மருமகள் விரோதமாக கொடுமை, வீட்டில் முடிவில்லாத பிரச்சனைகள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த சினிமா தான், அந்த சீரியல் தான். தயவு செய்து விட்டுட்டு இந்த சிலுவை எடுத்துக்குங்க, எடுத்து பாருங்க, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்த வருஷம் குட் ஃப்ரைடே வரத்துக்குள்ளவே உன் வாழ்க்கையில் அதிசயமாக கர்த்தர் மாட்டி தந்துடுவார். அதிசயமாக இருக்கும். பாடுகள் வரும், துன்பம் வரும், துயரம் வரும், எல்லாத்தையும் ஜெயிப்ப. எல்லாத்திலும் மாத்திரம் முகம் மன மகிழ்ச்சியாக இருக்கும், சுகமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். பக்கத்தில் பார்த்து சிரிக்க கொடுங்க, ஸ்மைல் கொடுங்க. தெய்வ பிள்ளைகளை கவனிக்கும்படி வேண்டுகிறேன். நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும்னா சிலுவை எடுக்கணும், நீ மன்னிக்க கற்றுக்கணும். ஆண்டவராகிய தேவன் 2வது வார்த்தையை பேசுகிறார். அவங்கிட்ட சொல்கிறார், நீ என்னுடன் கூட பரதேசில் இருப்பா. அப்போ 2 கல்லன் இருக்கிறாங்க. ஏன் அந்த கல்லன்களை சிலுவில் அரைஞ்சாங்க? கல்லன்களை ஏன் சிலுவில் அடிக்கணும்? அது பாடுகள் உள்ளதான ஒரு மரணம் தானே. சிலுவை ஏன் கல்லனை அடிக்கணும்? கல்லர்களை ஏன் ஆண்டவர் சிலுவையில் போட்டார் அப்படி என்று நீங்கள் பார்க்கும்போது, பரபாஸ் என்கிறவனு கூட ஒரு கல்லனாக தான் இருந்தான். பைபிள் சொல்லுகிறது அவனும் ஒரு கல்லன் தான். அவன் கூட இவங்கெல்லாம் எதுக்கு கல்லன் சொல்லி பேர் வச்சாங்கன்னா, தேசத்துக்கு விரோதமாக புரட்சி செய்கிறவர்கள். திருடுறவங்களை யாரையும் சிலுவையில் போடுறது கிடையாதுங்க. திருடுறவங்களை யாரும் சிலுவையில் போடுறது கிடையாது. ஏன் அவங்களுக்கு கல்லன் சொன்னால், தேசத்துக்கு விரோதமாக யாரோ நிற்கிறான், அவன் கல்லன். அப்போ பரபாஸ் என்கிறவன் அங்கே என்ன பண்ணான்? அவனும் சிறையில் வைக்கப்பட்டிருந்தான். ஒருவேளை இயேசுசாமி அன்னைக்கு சிலுவையில் அறையப்படாமல் இருந்திருப்பாரானால், பரபாஸு 2 கல்லனும் கூட இருந்திருப்பான். அதை நமக்கு சரித்திரத்தில் இடம் பெற்றிருக்காது. ஏன்னா நிறைய பேர் சிலுவையில் போட்டிருக்காங்க. யாரை பற்றி நமக்கு தெரியும்? தெரியவே தெரியாது. ஏசாமி கூட அந்த சிலுவையில் மறிச்சதுனால்தான், சிலுவையில் அரைஞ்சதுனால்தான் அந்த ஒரு நல்ல கல்லன் தெரிஞ்சான். இல்லைன்னா அவனும் தெரிஞ்சிருக்க மாட்டான். சிலுவை பாருங்க, ஏசாமி இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய மகத்துவம். ஏசாமி இருக்கிறதுனால சிலுவை உனக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அதனால தான் ஆண்டு சொல்கிறாரு, மகனே மகளே என்னை பின்பற்றுகிற விரும்புறியா? நீ சீசனாக இருக்க விரும்புறியா? உன் சிலுவை எடுத்துக்கொண்டு ஏன் பின்னாடி வா. ஏன் நம்ம சிலுவை எடுக்க சொல்கிறாருன்னா, உன் பாடுகள், உன் கஷ்டம், உன் வாழ்க்கை நீ வாழு, இன்னொருத்த வாழ்க்கை வாழாதுன்றார். உன் வாழ்க்கை நீ வாழு, நீ வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழு, எனக்கு ஏற்ற உகந்த வாழ்க்கையை வாழு. அந்த உகந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு என் பின்னாடி வாழ்றாரு. அதான் உன் சிலுவை நீ எடுக்கணும். இப்படி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவருடைய ஆலோசனையை நமக்கு கொடுத்து வழங்குகிறார். அப்போ இயேசுசாமி என்ன பண்ணுறாருன்னா, கல்லர்கள் மத்தியில், அக்கிரமக்காரர்கள் மத்தியில் ஒருவராக எண்ணப்பட்டார். ஏசியன் புத்தகம் 53:12 சொல்லி இருக்குதுபடி, அக்கிரமக்காரர் யாரு? 2 கல்லர். அவர்கள் மத்தியில் ஒருவராய் அவர் எண்ணப்பட்டார். கவனிங்க, யோசித்து பாருங்க, நமக்காக அவர் அக்கிரமக்காரர்களோடு கூட ஒருவராய் எண்ணப்பட்டார். நாம் மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறதுக்கு கஷ்டப்படுறோம். அவளா மாமியாரா கொடுமையாக நினைக்கிறோம், மருமகளா கொடுமையாக நினைக்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரா கொடுமையாக நினைக்கிறோம், அவங்கள இழிவாக நினைக்கிறோம், அவங்கள தவறாக நினைக்கிறோம். யோசிச்சு பாருங்க, ஒருவேளை அந்த மிஷினரிமார்கள் பெரிய பெரிய நிலையில் இருந்தவங்கெல்லாம் அவங்க அந்த மாதிரி நினச்சிருந்தாங்க, இந்தியாவுக்கு வந்திருக்க மாட்டாங்க, நம்ம கடவுளை பற்றி அறிஞ்சிருக்கவும் மாட்டோம், நம்ம இன்னும் பாமர ஜனங்களாகவே இருந்திருப்போம், அறியாமல் ஜனங்களும் என்னை பொறுத்த வரைக்கும் இருந்திருக்க மாட்டோம். ஏதோ ஒரு வியாதியில் போயிருப்போம், பிறந்தே இருக்க மாட்டோம். ஏன்னா அம்மா அப்பா அவன் பிறந்திருந்தாலும் அவன் பிறந்திருப்போம், எப்போ அழிஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் இல்லாதபடிக்கு நமக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைச்சது, ஒரு ஸ்கூல் கிடைச்சது, ஒரு ஹாஸ்பிட்டல் கிடைச்சது, தயவு கிடைச்சது, ஏதோ ஒரு வழியில் தப்பிச்சு என்ன பண்ணும், நாம் இனி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உலகத்தில் கவனிங்க, எத்தனையோ வியாதியில் மனுஷன் மறிக்கிறான், கீழே விழுந்து மறிக்கிறான், பீப்பில் மறிக்கிறான், ஆக்சிடென்ட்ல மறிக்கிறான். இப்படி ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் மறிக்கிறாங்க. ஒரு 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 செகண்டுக்கு ஒரு 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 செகண்டுக்கு 3 பேர் மறிக்கிறாங்க. ஒரு நிமிஷத்துக்கு கவனிங்க, ஏறக்குரிய 1800 பேர் மறிக்கிறாங்க, இல்லை 180 பேர் மறிக்கிறாங்க ஒரு நிமிஷத்துக்கு.
ஒரு அவருக்கு 11,000 பேர் மரிக்கிறாங்க. ஒரு அவருக்கு 11,000 பேர் மரிக்கிறாங்க. ஒரு நாளுக்கெல்லாம் கவனிங்க 2,50,000 பேர் மரிக்கிறாங்க. 2,50,000 பேர் எப்படி மரிக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. என்னென்னவோ காரணத்தெல்லாம் மரிக்கிறாங்க. உலகம் முழுமையும் ஜனங்கள் 2,50,000 பேர் மரிக்கிறாங்க. எங்கெங்க ஜனங்கள் அப்படியே ஒவ்வொரு நிமிஷத்தில் 2 பேர் 3 பேர் போயினுக்கிறாங்க. ஒரு நொடி 3 பேர் போகுது, ஒரு நொடி 3 பேர் போகுது. ஆனாலும் நம்ம கர்த்தர் பராமரித்து பாதுகாத்துட்டு இருக்கிறார். தேவ பிள்ளைகளை கவனிக்கும்படி வேண்டுகிறேன். நமக்கு எவ்வளோ நாளைக்கு வரைக்கும் அந்த மூச்சு இருக்குன்னு தெரியாது. தேவ பிள்ளைகளை அந்த மூச்சு முடிஞ்சதும் நமக்கு தோல்வியான செய்தி கிடையாது. உலகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செய்தி தோல்வி செய்தி தான். அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, அண்ணனுக்கு, தம்பிக்கு, தங்கச்சிக்கு, இல்லை பேரன் பேத்திக்கெல்லாம் தோல்வியான அல்லது அது கெட்ட செய்தி தான். ஐயோ ஆயா போயிடுச்சு, தாத்தா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கோ சொல்லுங்க, எனக்கோ சொல்லுங்க, எனக்கோ அது நல்ல செய்தி. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அந்த பாட வெட்டி நீ நான் கடந்து போயிட்டு போகிறோம். ஏன்னா அதுக்காக வழிகள் அவர் ஏற்படுத்தி விட்டார். அந்த ஆண்டவராகிய உனக்கும் எனக்கு அந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். இதுதான் ஆண்டவராகிய தேவன் அந்த பரபாசுக்கும் அவன் மரிக்கிற இடத்துல இயேசுவை மரிச்சார். இல்லைன்னா அவன் தான் மரிச்சிருக்கணும் அந்த இடத்துல. பரபாஸ் இருக்க வேண்டிய இடத்துல கொலை பாதகன், கொலை செய்கிறவன், இடிவானவன், அவனுக்கு பதிலாக இயேசுவை அங்கனானார். அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அவனுக்கு ஒரு பாக்கியம் கொடுத்தார். அதில் ஒரு கல்லனுக்கு பரிதேசி கர்த்தர் ஏற்படுத்தினார். யோசித்து பாருங்க. விட்டுடாதுங்க, தயவு செய்து பரிதேசி விட்டுறாத. கர்த்தர் உனக்கு அந்த பரிதேசி ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். பரிதேசின்னா தெரியுங்களா? என்னைக்கு இந்த பூமியில் நம்ம ஆயுசு போயிடுதோ டக்குன்னு போகிறோமோ அங்கே போயிட்டு அங்கே இலைப்பாருங்கிற ஒரு இடம். அது பிறகு நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கும். நியாய தீர்ப்புக்கு பிறகு பரலோகத்துக்கு போவோம். பரலோகத்தில் என்ன வேலை செய்வோம் கவனிங்க. பரலோகத்தில் உட்காந்து பூண்டெல்லாம் உரிக்க மாட்டோம். ஏன்னா அங்கே பூண்டு கிடையாது. வெங்காயம் உரிக்க மாட்டோம். அங்கே சைக்கிள் கிடையாது, அங்கே ஃபேக்ட்ரி கிடையாது, அங்கே எதுவும் கிடையாது, பைபிள் கிடையாது, சர்ச்சை கிடையாது, ஒன்றும் கிடையாது. பரலோகத்தில் இதை விட பலவிதமான மேன்மையான காரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீயும் நானும் எதிர்பார்க்காத, யோசிக்காத ஆண்டு திட்டங்களை வைத்திருக்கிறார். அதெல்லாம் நம்ம செய்ய போக இருக்கிறோம். இந்த பூமியில் நாம் எவ்வளோ காரியங்கள், நுணுக்கமான காரியங்களை செய்கிறோம். இதை விட மேன்மையான காரியத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அதை செய்வதற்கு நம்மை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால உனக்கும் எனக்கும் ஆண்டவர் பரிதேசி கொடுத்திருக்கிறார். 2வது சான்று சொன்னாரு, இன்றைக்கு என்னுடனே கூட. 3வது கவனிங்க, ஆண்டவர் இயேசு சாமி சொல்றாரு தன்னுடைய தாயை பார்த்து, ஸ்திரியே இதோ உன் மகன், இதோ உன் தாய் என்று சொல்லி யோவான் 19:26 இயேசு சாமி சொல்றார். கவனிங்க, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வேதத்தில் வாசிக்கும் போது யாத்திராகமத்தில் நீங்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கும் போது, தாயும் தகப்பனாரையும் கனம் பண்ணுவாயாக. தாயும் தகப்பனார் கட்டாயம் கனம் பண்ணணும். கவனிங்க, கனம் பண்ணணும். ஒருவேளை தாய் தகப்பனார் கனம் பண்ணக்கூடிய நிலை இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அவங்களும் பொறுப்பு எடுத்துக்கணும். அவங்களுக்கு வேண்டிய ஆகாரம் கொடுக்கணும், அவங்களுக்கு வேண்டியதான ஔஷதம் கொடுக்கணும், அவங்களுக்கு வேண வழியை கொடுக்கணும், அவங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் கொடுக்கணும். அவங்களுக்கு புரியலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணுவீங்க? நீங்கள் நேசிக்கிறது, நீங்கள் கனம் பண்ணுறது தெரியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச கவனிங்க, பைபிள் காலேஜில் நிறைய பேர் நான் சொல்லிக்கொண்டேன், நிறைய பேர் நான் சொல்ல முடியும், தெரிஞ்சவங்களே சொல்ல முடியும். பைபிள் காலேஜ் ஒரு பையன் வந்து படித்தான். பயங்கரமான அர்த்த காம்பவுண்ட் தாண்டிட்டு போவான். அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பிரின்சிபால் காலில் வந்து விழுவாங்க. ஐயா ஏதாவது என் பிள்ளைக்கு செய்யுங்க, விட்டுட்டேன்னா என் பிள்ளை இல்லையா ஓன்னு அழுவாங்க. அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு வந்துட்டாங்கன்னா கவனிங்க, 5 மணி வரைக்கும் அவர் போயிடுவார். 5 மணி வரைக்கும் அங்கேயே இருப்பாங்க. அங்கே இருக்கிற வார்டன் ஃபோன் பண்ணுவார், இந்த அம்மா இன்னும் உக்காந்துக்கிறாங்க, அவர் வந்து போக சொல்லி, சரி ஆகட்டும் பையன் இருக்கட்டும் சொன்னாதான் போவாங்க. இப்படி பிள்ளைகளை வயிற்றை கட்டி வாயை கட்டி தன்னுடைய வாழ்க்கைக்கு கூட நின்று செயல்படுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் தூத்தி தீர பெற்றோரை உண்டு, தூத்தி தீர அண்ணன் தம்பியும் உண்டு, தூத்தி தீர கணவன் மனைவியும் உண்டு, தூத்தி தீர விட்டா அனுச்சன பந்துக்கள் உண்டு, அவங்களும் உண்டு இந்த உலகத்தில். பாருங்க, பாவம் செய்தான் அந்த அம்மா அப்போ கூட சொல்லுவாங்க, என் புள்ள ஒரு பாவம் செய்யாதையா. என்கிட்ட வந்து பேசுவாங்க, என் புள்ள ஒரு பாவம் செய்யாதப்பா, ரொம்ப நல்லவன், தங்கமானவன், அன்பானவன்வா. எங்களுக்கு தான் தெரியும் அவன் அன்பானவனா தங்கமானவனா எவ்வளோ பெரிய ஆளுன்னு எங்களுக்கு தெரியும். அப்படி பேசுவாங்க. கவனிங்க, இப்படி இருக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, கவனிங்க, அந்த நிலைமையிலும்
இயேசு சாமிக்கு சிலுவை தூக்க முடியல, தூக்கி சிலுவையில் தொங்க வச்சிட்டாங்க. இந்த சமயத்தில் தன் தாயை பார்த்து கவனிங்க, கூட நிற்காத தன் சகோதரர்களுக்காக கவனிங்க நின்று தன் தாயை பார்த்துமா நீ போமா வீட்டுக்குன்னு சொல்லி அதுவாக சொல்லி இருக்கலாம். ஆனாலும் அந்த தாயை பார்க்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு சீசன் கிட்ட ஒப்புவிக்கிறாங்க. ஏசாமிக்கு இந்த பொறுப்பு செய்ய வேண்டியது அவசியமே இல்லை, அவரே உசுலாடிட்டு இருக்கிறாருன்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது தன் தாயை பார்த்து ஸ்திரீயே இதோ உன் மகன், இதோ உன் தாயின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிற அளவுக்கு யோசிச்சு பாருங்க. ஆண்டவராகிய தேவனுக்கு தேவை கிடையாது, நமக்கு நல்ல பலன் உண்டு, நல்ல பலன் உண்டு. ஆனால் தேவையில்லாதெல்லாம் பேசி கொண்டிருப்போம். அதனால தலைவர்கள் கவனிக்கும்படி வேண்டும். உனக்கு கடவுள் கொடுத்திருக்க இந்த பொறுப்பில் என்ன செய்யற? தேவையில்லாத பேசினுக்கிறியா? தேவையில்லாத இங்க கலகம் அங்க கலகத்தை பண்ணினுக்கிறியா? முகதாட்சனை பண்ணினுக்கிறியா? மனம் திரும்ப. இந்த வெள்ளிக்கிழமையில நீ மனம் திரும்பிட்டியனா ஆண்டவர் உன்னை மேலே கண்டவர் அழகா ஆசீர்வதிப்பாரு. இந்த வெள்ளிக்கிழமையில மனம் திரும்பலனா, இன்னைக்கு நம்ம மனம் திரும்பலனா நம்ம வாழ்க்கையில் நம்ம வேதத்தை படிச்சும் பிரயோஜனம் இல்லை, ஆலயத்துக்கு வந்தும் பிரயோஜனம் இல்லை. வேதனைக்குரிய நாளாய் உன் நாள் போயிடக்கூடாது. வெள்ளிக்கிழமை இது பெரிய வெள்ளிக்கிழமை சொல்லுவாங்க, இல்லை நல்ல வெள்ளிக்கிழமை சொல்லுவாங்க, இல்லை குட் ஃப்ரைடேன்னு சொல்லுவாங்க. மனம் திரும்புகிற நாள். நிறைய பேர் அந்த லெந்து நாட்கள் தொடங்கி சாம்பல் புதன் தொடங்கி இந்த நாள் இன்னும் 2 நாள் வரைக்கும் ரொம்ப பரிசுத்தமாக இருப்பாங்க. குடிக்க மாட்டாங்க, மீனை தொட மாட்டாங்க, கறியை தொட மாட்டாங்க, அவ்வளோ அழகா சுத்தமா இருந்தாங்க. ஆனா ஈஸ்டர் வந்துச்சுன்னு பாருங்க, எல்லாமே பழைய குருடி கதுவத்தை அடிக்க போயிடுவாங்க. எல்லாம் மறுபடியும் அந்த பழைய நிலைமை போயிடுவேன். அதுக்காக அல்ல ஆண்டவர் மரிச்சது, உன்னை பரிபூர்ணமா உன்னை ஆக்குவதற்கு, உன்னை ஆண்டவருடைய தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு நீ அவர் பின்னாடி போவதற்கு, அவருக்காக தியாகமா வாழ்வதற்கு ஆண்டவராக உனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். தம்பி தங்கச்சி, நீ பொறுப்பை செய்ய வேண்டும். ஆண்டவருக்கான எழும்ப போறேன். இன்னைக்கு ஒரு பொறுப்புடைய நபராய் இருப்போம். பின்னாடி பேசுறது அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு பேசுறதுக்கு கிடையாது. பொறுப்புடைய நபராய், ஹல்லேலூயா, பொறுப்புடைய நபராய் இருக்க வேண்டும். அதெல்லாம் பிரச்சனை அல்ல, நன்மையை ஆண்டு சொல்ல, ஆசீர்வாதத்தை பேச ஆரம்பி, சௌக்கியத்தை பேச ஆரம்பி. இன்னொரு போய் ஜாம் பண்ணி அற்புதம் நடக்கட்டும். ஒரு வியாதி உள்ளவன் சுகம் அடையட்டும். ஹாஸ்பிட்டலுக்கு போ, நிறைய பேர் காத்து நிற்கிறாங்க. தெருவில் போ, நிறைய பேர் உடஞ்சி இருக்கிறாங்க. வேசித்தனம் விபச்சாரம் தெருவில் பெருக்கி கொண்டு, குடிக்காரன் நிறைய பேர் இருக்கிறான். அவெல்லாம் ரட்சிப்பு அடையணும். நீ பேசினாதான் நடக்கும். தேவ பிள்ளைகளை சிலுவை எடுத்தால் தான் நடக்கும். அப்போதான் அந்த பொறுப்பு நாம் செய்ய முடியும். இந்த நிலைமையை ஆண்டு ரொம்ப தெளிவாக தன் தாய்க்கு அந்த பொறுப்பு கொடுத்தார். 4வது பார்க்கும்போது ஏலி ஏலி லாமா சபக்தானி. 27ஆம் அதிகாரம் மத்தியில் நீங்கள் வாசிக்கும் போது 46 ஆண்டுடைய வசனம் சொல்லி இருக்கிறது. கவனிங்க, ஆண்டு கதறுகிறார் அப்படின்னு சொன்னா ஏலி ஏலி. ஒரு சில இடங்களை பார்த்துக்கும் போது ஏலி, அப்ப எலோஹிம் எலோஹிம் சபக்தானி அப்படின்னா என் தேவனே என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர். ஆண்டவர் கதறுகிறார் தேவனிடத்தில். ஆண்டவர் வேதத்தில் வாசிக்கும் போது சங்கீதம் 22:1 வாசிக்கும் போது கூட அப்படிதான் சொல்லுவார், என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு இறங்க மாட்டீரோ, எனக்கு தயவு செய்ய மாட்டீரோ, என்னுடைய இந்த சூழ்நிலை நீ கவனிக்க மாட்டீரோ என்று சொல்லி சங்கீதக்காரன் கதறுகிறான். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய தேவன் இங்கே நம்ம பார்க்கும் போது ஆண்டவர் ஒரு பக்கத்தில் தன்னுடைய தாய்க்கு பாதுகாவலனா அல்லது ஒரு குமாரனை ஏற்படுத்தினார். ஒரு உறவு அங்கே கட்டப்பட்டது. இங்கே பார்த்தினா தேவனோடு உறவு துண்டிக்கப்பட்டது. There was a connection in verse 3, in verse third word, 3வது வார்த்தையில் ஒரு இணைப்பு நடந்தது. 4வது வார்த்தையில் ஒரு துண்டிப்பு நடந்தது. தேவனோடு கூட குமாரனுக்கு துண்டிப்பு நடந்தது. அதனால் கதறுகிறார், என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர். எதுக்கு கைவிடப்பட்டது? வேதம் சொல்லுகிறது, பாவம் நம்ம மனுஷனை பிரிச்சிடுமா கடவுள்கிட்ட இருந்து. 59வது ஏசாயாவின் புத்தகத்தை 2ஆம் வசனம் வாசிக்கும் போது பாவம் நம்ம கடவுள்கிட்ட இருந்து பிரிச்சிடுமா. பாவம் ஒண்டி தான் கடவுள்கிட்ட இருந்து நம்ம பிரிக்கும். பாவத்தை போக்க தான் ஏசாமி வந்தார். பாவத்தை போக்க தான் இயேசு சுவாமி இந்த உலகத்திற்கு வந்தார். அப்போ இந்த இயேசு சுவாமி நமக்கு கொடுக்குற இந்த பாக்கியத்தை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறார். அப்போது பிதாவிட்டிருந்த ஒரு துண்டிப்பு உண்டானது. குமாரனும் பிதாவும் இணையிறது. ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, நானும் பிதாவும் எப்படி ஒன்றாக இருக்கணும் அப்படி நீங்கள் என்னில் எப்படி இருங்க, ஒன்றாயிருங்க. மத்திய 17ஆம் வசனத்தில் அதிகாரத்தில் ஆண்டு அப்படி தான் ஜெபம் பண்ணுறாரு. லூக்காவின் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் கூட ஏசாமி அப்படி தான் ஜெபம் பண்ணுறாரு. நானும் பிதா ஒன்றாக இருக்க போல நீங்களும் ஒன்றாக இருக்கும்படி விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார்.
நானும் பிதா ஒன்றாவே இருக்கிறோம் சொல்லி ஏசாமி சொல்றார். அதனால ஆண்டவராகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் பிரிஞ்சதே கிடையாது. அப்படி இணைஞ்சு இருந்ததான பிதா குமாரன். இப்போ ஒரு துண்டிப்பு நடந்தது. எதுக்கு? நம்முடைய பாவம். நம்முடைய பாவம். பாவம்னா என்னங்க? பாவம்னா என்ன? பாவம்னா என்ன? கவனிங்க. பாவம்னா பயங்கர விபச்சார வேசிதானம் தானா? இல்லை. பைபிள் சொல்லுகிறது, உன் சகோதரனுக்கு விரோதமாய் நீ பேசினாவே பாவம். உன் சகோதரனை கெட்டவன் சொன்னி, அவன் கெட்டவனே இல்லாதபடிக்கு அவன் மேலே தப்பான பழி சொன்னாவே நீ அது பாவம் என்று சொல்லுகிறது. நீ தண்டிக்கப்படக்கூடியவன் சொல்லி இருக்கிறது. இதெல்லாம் உணர்ந்தால் தான் தெரியும். அதான் தான் சாது சுந்தர் சிங் என்ன சொல்கிறாருன்னா, கவனிங்க. அவர் சொல்கிறாரு, ஒரு மனுஷன் தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கும்போது அவன் மேலே பல டன் தண்ணீர், கேலன்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்கும். அவனுக்கு தெரியவே தெரியாது. நல்ல உள்ளே போயிட்டு அப்படியே மூழ்கிட்டு கீழே ஆழமாக போயிட்டு மூழ்கிட்டு மேலே அழகாக மேலே வருவான். அவனுக்கு அந்த பாரமே தெரியாது. ஆனால் அதே மனுஷன் கரை வந்துட்டு பிறகு ஒரு செப்போடம் தண்ணி எடுத்தானா ரொம்ப பாரமாக இருக்கும், ரொம்பவே ஹெவியாக இருக்கும். பாவத்தை விட்டு வெளியே வந்த பிறகு தான் இது பாவம் தெரியும். பாவத்துக்குள்ளவே இருந்தால் பாவம் நமக்கு தெரியாது. பாவத்துக்குள்ளே பாவம் தெரியாது. என்ன சினிமா பாவமா? என்ன கொலை பாவமா? என்ன அது பாவமா? இது பண்ண பாவமா? அது பண்ண பாவமா? தெரியவே தெரியாது. ஏன்னா பாவத்துக்கு உள்ளே இருக்கிறதுனால தெரியாது. பாவத்தை விட்டு வெளியே வந்ததான் ஐயோ இது பாவண்டா அப்படின்னு தெரிய வர ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு அப்படி தான். அதுக்குள்ளே இருக்கிறதுனால அது எதுவும் தெரியாது. அதெல்லாம் நம்ம சிக்கி கொண்டு தவிக்கிற ஒரு நிலைமைக்கு போயிட வேண்டாம். 5வது, நான் தாகமாக இருக்கிறேன். தாகமாக இருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோவானில் நீங்கள் 19, 28, 29 வாசிங்க. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது, இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவையெல்லாம் நிறைவேறினது என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். தாகமாய் இருக்கிறேன். ஏசாமி என்னவா இருக்கிறாரா? உண்மையில தாகமாக இருக்கிற. ஏற்கனவே சொன்ன நான், அடிக்கப்பட்டார். நீங்க கொஞ்ச நேரம் நடந்து பாருங்க, வெயில்ல தாகம் கட்டாயம் வரும். தாகமாய் இருக்கிறேன்னு ஆண்டு சொல்றார். வேத வாக்கியம் நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. பாருங்க, எப்பவுமே மத்திய எழுதும் போது அவர் என்ன பண்ணுவார்னா, வேத வாக்கியம் நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. பழைய ஏற்பாட்டு நிறைவு பற்றி அப்போ சொல்வார். ஆனால் யோவான் சொல்ல மாட்டார். யோவான் அந்த காரியத்தை போக மாட்டார். ஏன்னா யோவான் ரொம்ப சிறியவர், அவருக்கு வேதத்தை ரொம்ப அதிகமாக தெரியாது. அதனால் அவர் கொட்டேஷன் அதிகமாக பண்ண மாட்டார். ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவானு வேத வாக்கியம் நிறைவேறும்படி, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். எங்கே நிறைவேறத்தக்கதாக அவர் சொன்னார்? வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். சங்கீதத்தில் நீங்கள் 69 வாசிக்கும் போது இப்படி சொல்லுகிறது, என் ஆகாரத்தில். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கும்போது இயேசு சாமிக்கு காடி கொடுக்குறாங்களாம். தாகமாக இருக்கணுதும் காடியை கொடுக்குறாங்க. காடினா கவனிங்க, இயேசு சாமிடி வேதனையை குறைக்கிறதுக்கு. தண்ணி குடித்தா கவனிங்க, ரொம்ப அகோரமாக. நீங்கள் சில சமயத்தில் சில பேர் ரொம்ப அடிபட்டும் போது உடனே தண்ணி குடிக்கக்கூடாது. தண்ணி உடனே குடிச்சிட்டா கவனிங்க ரொம்ப ரியாக்ஷன். அதுதான் கவனிங்க, உடனே தண்ணி பச்சை தண்ணி மேலே ஊற்றக்கூடாது, உடனே சுடு தண்ணி மேலே ஊற்றக்கூடாது. ஸ்ட்ரோக் ஆகிறதுக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் ஆகிறதுக்கு, தைராய்டு ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இது தான். அதனால் என்ன பண்ணணும், தண்ணி ஊற்றும் போது கூட காலிலேருந்து ஆரம்பிக்கணும். வெது பதார்க்கணும். தண்ணி கொதிக்க இருக்கக்கூடாது. நீங்கள் கொதிக்க சின்ன வயசில் ஊற்றிக்கலாம். ஆனால் வயசாகிட்டு பிறகு இப்படி ஏன்னா நாடி நார்மலாக என்ன ஆகிடும், ஆட ஆரம்பிச்சு. கொதிக்க ஊற்றக்கூடாது. நார்மலாக நம்ம உடம்புக்கு ஏற்ற எந்த சூடு, அந்த சூடுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்றிக்கினா உடம்பு நல்லா இருக்கும். ஆனால் தண்ணி உடனே அப்படி ஊற்றிடக்கூடாது. அடிப்பட்டதான் அந்த விரக்தி உடம்பெல்லாம் ரொம்ப சூடாகிடும். ஏன்னா அந்த விரக்தியில் என்ன ஆகுனா, இந்த உடம்புல இருக்கிற ஆன்டிபயோட்டிக் உடம்புக்குள்ளே போயிட்டுருக்கும். தண்ணி குடிச்சினா அது டைலூட் ஆகிடும். அப்போ அந்த வலி ரொம்ப அதிகமாகும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காடியை கொடுத்தாங்க. அது இயல்பானது, ரோமருடைய வழியின்படி இயல்பானது. அதை அவங்க செய்யும் போது ஏசாமி அந்த வலியை தாங்கத்தக்கதாக கொடுக்கிற காடியை இயேசு சாமி வாங்கவில்லை. அங்கே சொல்லுகிறது சங்கீதம் 69, 21 வாசிக்கும் போது, என் ஆகாரத்தில் காடி கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை அவர்கள் என்ன பண்ணாங்க,
குடிக்க கொடுத்தார்கள். ஆண்டவர் காடியை கொடுத்தார்கள் சொல்லிட்டு தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படி இந்த சங்கீதத்தில் 69 சொல்லி இருக்கிறபடி அது அப்படியே நடந்தது. யோசித்து பாருங்க. இங்க நீங்க சங்கீதத்திற்கும் ஏசாமிக்கு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 1000 வருஷத்துக்கு முன்பதாக ஏசாமி சிலுவையில் அறிய போறாங்க. அவர் அங்க தாகமா இருக்க போகிறாரு. தாகமா இருக்கிறேன்னு சொல்ல போறாருன்னா அவர் தான் நினைச்சு நான் இருப்பாரு. சங்கீதம் சொல்லி இருக்கு அதெல்லாம் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இல்ல, இயல்பா நடக்கிறது. அதனால தான் சொல்றேன், உன் வாழ்க்கையில இயல்பா எல்லாமே நடக்கும். இயல்பா நடக்கும். வசனத்தை நீங்க பிடிச்சுக்கினீங்களா இயல்பா ஆண்டுடைய வசனம் வாழ்க்கை நிறைவேறிட்டே வர ஆரம்பிச்சு. வசனம் ஒன்றி நிறைவேற ஆரம்பிச்சிச்சுன்னா கவனிங்க, நீங்க பெரிய காரியங்களை கடவுளுக்காக செயல்பட ஆரம்பிப்பீங்க. நீங்க சின்னவர்கள் தான், உங்களை கர்த்தர் கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வைப்பார். உங்க வீட்டில் நீங்க பெரிய காரியங்களை செய்வீங்க. உங்க குடும்பத்தில் பெரிய காரியங்கள் செய்வீங்க. உங்கள் குடும்பத்தில் அண்ணன் தம்பி 10-15 பேர் இருப்பாங்க. உங்கள் தாத்தா முப்பாட்டன் எல்லாமே பெரிய பெரிய காரியங்கள் செஞ்சுருப்பாங்க. அவங்களோட தலை சிறந்த காரியங்களை செய்வா. ஏனென்றால் ஆண்டவருக்கு தேவ சித்தம் வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. ஏன்னா வானம் பூமி ஒடிந்து போனாலும் என் வார்த்தை ஒடிந்து போகாது. அவங்க பலத்தினால் செய்திருப்பாங்க, பராக்கிரமத்தினால் செய்திருப்பாங்க. ஆனால் நீயோ கர்த்தருடைய வசனத்தினால் செய்கிறதுனால ஆண்டவராகிய தேவன் அது உன்னை மேன்மையாய் வைக்க ஆரம்பிக்கும். அதனால தான் கடவுளுக்குள்ள வர பிள்ளைங்க, கடவுளுக்குள்ள இருக்கிற பிள்ளைங்க, இந்த ஆரம்பத்தில் வர்ற பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க கடவுளோட வளரீங்கப்பா. சண்டே ஸ்கூல்ல வளரீங்க, யூத்தில் வளரீங்க, சில ஆராதனையில் வளரீங்க. அப்படி தொடர்ந்து இருக்க ஆரம்பிங்க. சவுல் கூட நல்லா விரதமா ஒப்பு கொடுத்தான். கழுதை மேட்டி ஓட்டி கொண்டு வந்தவன் கவனிங்க, நல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனை சந்தித்தான், ராஜாவா மாறினான். அது பிறகு ஆச்சு, அவன் சாவ அவனே தேடிக்கணும். அவன் ஈட்டி மேல அவனே கீழே ஊந்தான்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. யோசித்து பாருங்க. அதனால கடவுள் ஒன்று உயர்த்த தாழ்மை இருக்கணும். கவனிங்க, விபிஎஸ் ஆகும்போது எல்லாம் பெற்றோர்னு சொல்லுவாங்க, 10 நாள் வீடு ரொம்ப விசாரிச்சு பாஸ்டர். இங்கே எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் மூளை என்ன பண்ணிச்சு, அப்படியே கரைச்சி குடிச்சிச்சு. அங்கே வந்தது உனக்கு உயிர் எடுக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டக்குன்னு ஊருக்கு அனுப்பிடுறீங்க. ஊருக்கு நீங்கள் அனுப்புறது வேணான்னு சொல்ல, உங்கள் பிள்ளைகள் ஊருக்கு அனுப்பிட்டீங்க வச்சுங்க, இந்த சண்டே ஸ்கூலில் கற்றுக்கிறதெல்லாம் பிள்ளைகளுக்கு எண்ணம் வராது. ஊருக்கு அனுப்பிட்டா ஏன்னா நீ நிம்மதியாக இருக்கணும், ஊருக்கு அனுப்பிடுற. உன் பிள்ளைகளோடு நீ வாழு, சந்தோஷமா இரு. போறீங்களா, வீட்டு குடும்பத்தோடு போறீங்களா, பிள்ளைகளை கவனிக்கணும். அங்கே போறீங்களா, ஊருக்கு போனா கூட சரி, அந்த குடும்ப சாமம் இருக்கணும், பிள்ளைங்கிட்ட அந்த பணிவு இருக்கணும். அப்படியெல்லாம் பிள்ளைகள் கற்றுக் கொடுத்து நடத்திங்கன்னா பிள்ளைகள் பத்திரமா இருக்கும். அது ஊருக்கு அனுப்பிட்டீங்களா, அங்கே யாரும் பிள்ளைகளை கவனிப்பாங்க. 10 நாள் கற்றுக்கு பிள்ளைகள் உங்களுக்கு நஷ்டமா மாறிடும். உலகம் கொடுமையா இருக்கிறது. தேவ பிள்ளைகளை கவனிக்க வேண்டுகிறேன். ஆண்டவராகிய தேவன் இவைகளை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். நீங்கள் சங்கீதம் 22 இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை பற்றி நிறைய சொல்லி இருக்கிறது. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய வஸ்திரங்கள் பங்கு போடப்படுகிறது. 27ஆம் அதிகாரம் மத்திய 35 வாசிக்கும் போது அப்படி வஸ்திரத்தை பங்கு போட்டார்களாம். இது தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிறது. 22ஆம் சங்கீதத்தில் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 22:18 கவனிங்க, ஏசாமி வஸ்திரத்தை பங்கு போடுறத 1000 வருஷம் முன்பதாக சங்கீதக்காரன் மூலிமா அது வெளிப்படுகிறது. 22ஆம் சங்கீதத்தில் 18ஆம் வசனம், என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ள பங்கிட்டு என் உடை மேல் சீட்டு போடுகிறார்கள். ஏசாமி அனிஷா சொல்லியிருப்பாரு, சங்கீதம் 22 சொன்ன மாதிரி இது நடக்கும்னு சொன்னார்களா, நடந்துச்சுங்க. ஏன்னா பரிசேயர்களுக்கு அந்த ரோமர்களுக்கு தெரிஞ்சாங்க ஏசாமி வஸ்திரத்தை பங்கு போட்டுக்கணும்னு சொல்லி. ஏசாமி அவ்வளவு பிரபலமானவர், அப்படி வஸ்திரத்தை நமக்கு வேண்டும். ஏசாமி வஸ்திரத்தை தொடர்றதுனால பெரும்பாடு ஸ்திரீடிய அந்த வியாதி போயிட்டது, அதெல்லாம் எனக்கு வேணும் உனக்கு வேணும் சொல்லி பிடுங்குறாங்க. அது நடந்தது. தேவ பிள்ளைகளை கவனிக்கும்படி வேண்டுகிறேன். உன் வாழ்க்கை கூட அப்படிதான் மாற ஆரம்பிக்கும். நீ விசேஷமான பாத்திரமா இருப்பாய். உங்க வீட்டில் உன் கணவனுக்கு உன்னை தவிர விசேஷமானவர்கள் யாரும் இருக்க முடியாது. உன் மனைவிக்கு உன்னை விட, உன் அப்பா அம்மாவுக்கு உன்னை விட, உன் குடும்பத்தில் உன்னை விட. இன்னைக்கு ஒருவேளை ஞாபகம் இருக்காம இருக்கலாம், படிப்பு இல்லாமல் இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம், இல்லாது டிகிரி இல்லாமல் இருக்கலாம், எதுவும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தில் முழுமையாய் நீ ஒப்பு கொடுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு நீ கடந்து போகிறியே, ஆண்டவராகிய உன்னை விசேஷமா வைப்பார். ஒரு நாள் என்ன, நான் கூட அப்படிதான் இருந்தேன். என் வீட்டிலேயே, எங்க வீட்டில் நான் தான் ரொம்ப லீஸ்ட், வியாதி உள்ளவன் சொல்லி என்ன சொன்னாங்க, புறக்கணிச்சாங்க, பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்சாங்க. செத்து போனா கூட போட்டோம், ஒரு புள்ள போட்டோம், 5 பிள்ளைகள் அப்படி நினைச்சாங்க. அப்படிப்பட்டவன் நான் இன்னைக்கு உங்க முன்னாடி நின்று கொண்டு இருக்கிறேன். எதனால் தெரியுமா? அந்த வேதத்தை எடுத்ததுனால, அந்த சிலுவை எடுத்ததுனால, ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தில் முழுமையாக ஒப்பு கொடுத்ததுனால. தம்பி தங்கச்சி, நான் என்ன சொல்லுகிறேன்னு சொன்னா, நான் பெரிய வீட்டில இருந்து வரல, பெரிய மகான் வீட்டில் வரல, அவங்க தயவுல ஒரு தயவும் கிடையாது. நான் படிக்கும் போது கூட, பைபிள் காலேஜ் படிக்கும் போது கூட எனக்கு ஃபீஸ் கட்ட கூட ஆள் கிடையாதுங்க.
ஃபீஸ் காட்ட கூட ஆள் கிடையாது. நானே வேலை செய்துக்கிட்டு நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். கவனிங்க, எல்லா பிள்ளைகள் லைப்ரரியில் உட்காந்து நிற்பாங்க. எல்லாம் லைப்ரரியில் உட்காந்துருப்பாங்க. எல்லாம் ஹோம்ஒர்க் எழுதுவாங்க. நாளைக்கு கொடுக்கணும், ஹோம்ஒர்க் எழுதுவாங்க. நான் வந்து அந்த வேலை செய்யணும். வேலை செய்தால் தான் எனக்கு பேமெண்ட்டு. அப்போ தான் ஃபீஸ் கட்ட முடியும். அவங்களாம் படுத்தும் தூங்குவாங்க. அப்போ நைட்டில் போயிட்டு கேஃபிட்டீரியா அப்படின்னா கேன்டீனில் உட்காந்துன்னு அந்த லைட்டில் அங்கே தான் வைப்பாங்க. அந்த இடத்துல தான் கேன்டீன், அது நடுவில் இருக்கும், யாருக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அங்கே லைட் போட்டு எத்தனை மணி நேரம் படுக்கணும், அது ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம். அந்த பழக்கம் இன்றைக்கி வரைக்கும் என்னால் முடியல. நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், சீக்கிரம் தூங்கணும், சீக்கிரம் எழுந்துக்கணும், முடியவே முடியல. அப்படி பல வருஷமாக அப்படி ஆயிட்டது. யாரும் உதவி இல்லை, எந்த உதவி இல்லை. அப்போ உதவியோடு கூட இருந்த ஒரு மனுஷன் எப்படி உயர்ந்திருக்கலாம்? உதவி இல்லாத மனுஷனை தான் ஆண்டவர் உயர்த்தினா. தேவ பிள்ளைகளை கவனிக்க வேண்டுகிறேன். நீ நினைக்காத எனக்கு யாரும் இல்லை, எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, நான் இப்படி இருக்கிறேன்னு எனக்கு என்ன இருக்குது? பார்வையிலும் நல்லா இல்லை, குடும்பமும் நல்லா இல்லை. இது குடும்பமாடா, அந்த குடும்பத்தில் ஒருவர் நீங்கள் இருப்பீங்க. அதெல்லாம் வருத்தம் கொள்ளவே கொள்ளாத. நீ அவர் பின்னாடி போக ஆரம்பிச்சிடு, ஆண்டவர் உன்னை உயர்த்த ஆரம்பிச்சுடுவார். அவர் பின்னாடி போக ஆரம்பிச்சிடு, ஆண்டவருடைய வார்த்தை வாழ்க்கையில் பலிக்க ஆரம்பிச்சிடும். உன்னை உயர்த்திடுவார். அதான் உலக கவலை உனக்கு வேண்டாம். ஏன் ஆண்டவர் என்ன படிச்ச? நிறைய சம்பளம் கேட்டிருப்போம். ஏன் ஆண்டவர் என்ன படிச்ச? இன்னத்துக்கு ஆண்டவர் வாழ்க்கை, இன்றைக்கு என்னத்துக்கு மனைவி என்ற வாழ்க்கை, கணவன் என்ற வாழ்க்கை, பிள்ளை என்ற வாழ்க்கை? ஐயோ வேணாப்பா, இதெல்லாம் வாழ்க்கை போராட்டமா போயிடுச்சு. அவன் உடஞ்சி நீ சொக்குணுற போறதை விட ஆண்டருக்கு நீ ஒப்பு கொடுத்துருப்பையானால் அன்னைக்கு நீ ஒப்பு கொடுக்க ஆரம்பிங்க. இது மாதிரி நிறைய சொல்லியிருப்பீங்க. வாழ்க்கையை வெறுத்து இன்னைக்கு அப்படி உப்பு துண்டா போயிட்டு இருப்பீங்க. தெய்வ பிள்ளைகளை இன்னைக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சுனீங்களா, இன்னைக்கு தொடங்கி உன் வாழ்க்கையில் அந்த வார்த்தையை வராது. என்னத்துக்கு ஆண்டவர் நான் வாழணும், எதுக்கு ஆண்டவர் உலகத்தில் இருக்கணும், எதுக்கு ஆண்டவர் நான் உலகத்தை இன்னும் வாழணும் அப்படின்ற வார்த்தையும் வாயில வரவே வராது. ஆண்டவராகியதே உன் சிரிப்பை மற்றவர்கள் ஆற்றுவாரு, உன் பேச்சை வைத்துக்கொண்டு மற்றவர்கள் ஆட்டுவாரு, உன் நிழல் மற்றவர்களுக்கு ஆறுதலா இருக்கும். உன்னுடைய இருப்பிடம், நீ வீட்டில் இருக்கிறியே, அதுவும் பிள்ளைகளுக்கு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். ஒருவேளை வயசு ஆயிட்டு போயிட்டு 90 வயசுல இருப்ப, போவானா அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் எங்க அப்பா இருப்பாரா, இன்னும் கொஞ்ச நாள் எங்க தாத்தா இருப்பாரா, இன்னும் கொஞ்ச நாள் எங்க பாட்டி இருப்பாங்களா என்ற அளவுக்கு உண்மையில் ஆண்டவராகிய தேவனுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீ கிருபையின் பாத்திரமாவே இருக்க ஆரம்பித்துடுவார். ஆண்டவராகிய தேவன் அந்த அனுக்கிரகத்தை உண்மையில வைப்பாரு. உன்னுடைய வாழ்க்கை ஒரு பெரிய மதிப்புள்ள பொருளா இருக்கும். ஆண்டுடைய வஸ்திரத்தை பங்கிட்டார்களா, ஹல்லேலூயா. அது போல உன்னை கர்த்தர் ஆண்டவர் ஆசீர்வாதமா வைப்பார். நீ நினைக்கிறேன்னா ஒரு பங்கை இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் கவனிங்க. அதுக்கு தான் சொல்றேன், ஆண்டவர் உனக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுக்கும் போது எடுத்து செயல்பட ஆரம்பி. ஆண்டருக்கா ஓடு. அவன் சீனுமா, இவன் சீனுமா, சபையில தான் இருப்பாங்க, இவங்க கேலி பண்றாங்க, அவங்க கிண்டல் பண்றாங்க, அவங்க அரசியல் பண்றாங்க, எதனா பண்ண கர்த்தருக்கா ஓடிட்டே உன்னை கர்த்தர் உயர்த்திட்டே இருப்பாரு. ஹல்லேலூயா, உயர்த்திட்டே இருப்பாரு. நான் கூட சபையில போகும்போது கவனிங்க, என் பின்னாடி நிறைய வாலிபர்கள் வருவாங்க. அவன் கேட்டான், நான் அதுக்கு போயிட்டான், நான் இதுக்கு போயிட்டான், அப்படி சொல்லிட்டாங்க, நான் அதில் போயிட்டான், அவங்க சொல்லிட்டாங்க, இப்படி கேலி பண்ணிட்டாங்க, இப்படி கிண்டல் பண்ணிட்டாங்க, இது சொல்லிட்டாங்க, அது அவன் நின்று போயிடுவான். கடைசி வரைக்கும் எனக்கு எதுவும் புரியல. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஆண்டவரே நான் ஏற்கனவே செத்துட்டேன்ப்பா, நான் ஒன்றும் இல்லாத என்னை ஒப்பு கொடுக்குறேன், சக்கையாக ஒப்பு கொடுக்குறேன், என்னை எடுத்து பயன், நீ யார் திட்டினாலும் ஏசினாலும் எனக்கு ஒன்றுமே தேவையில்லைப்பா அப்படின்னு ஒப்பு கொடுத்ததுனாலோ தெரியல, அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியல. அதில் மீண்டு வந்தேன். நிறைய பேர் என்னோட ஊருக்கு வந்த வாலிபர்கள் நிறைய பேர் எழுப்பினாங்க. அதெல்லாம் இன்றைக்கி சொல்கிறேன், வாலி பிள்ளைங்க, ஊழியம் செய்கிற பிள்ளைங்க, உன்னை ஏசுகிறாங்க, பேசுகிறாங்க, சபிக்கிறாங்கன்னு சும்மா முறிக்கின்னு போயிடாது. இன்றைக்கி இருக்கிற டிகிரி அது வச்சுக்கின்னு இது வச்சுக்கின்னு என்னானா சரி, கலப்பு மேலே கையை வச்சுட்டியா பின்னிட்டு திரும்பி பார்க்காத. ஏசுகிற ஜனம், பேசுகிற ஜனம், தூக்கி ஒதுக்குற ஜனம் உன்னை யாரும் உயர்த்த மாட்டாங்க. உன்னை உயர்த்துகிறவர் உன் தேவனாகிய கர்த்தர். அவர் உன்னை உயர்த்து வரானால் ஒருவனும் உன்னை இறக்கவே முடியாது. உன் படிப்பல்ல, உன் அந்தஸ்து இல்லை, உன் டிகிரி இல்லை, உன் பணம் இல்லை, உன் குடும்பம் இல்லை, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாரும் கிடையாது. அவர் தான் உயர்த்துவார். ஒருவனை உயர்த்தவோ ஒருவனை தாழ்த்துவோம் அவருக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. அப்போ அவருடைய சிலுவை மேலே NRIன்னு வைத்தாங்க. NRIன்னா என்ன? INRI, ஈசஸ். கிரேக்க பாஷையில் ஜே கிடையாது. ஐசஸ் ஆஃப் நாசரேத் ஜூதா கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா யூதரடி ராஜாவுக்கு நசரனாகி இயேசு கிறிஸ்து அப்படின்றதான பொருள். அப்போ INRI அப்படின்றத பேர் என்ன பண்ணுறாங்க? இயேசு கிறிஸ்து சிலுவையின் மேலே வைக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அவருக்கு ஏன் அந்த பேரை வைக்கிறீங்க? நீங்கள் சொல்லிட்டீங்களே எங்கள் முறைப்படி நாங்கள் கொலை பண்ணுவோன்னு சொல்லிட்டு, இல்லை நாங்கள் தண்டிப்போன்னு சொல்லிட்டு நீங்கள் வாய முடின்னு இருங்க, நாங்கள் செய்கிறோம். கவனிங்க, இயேசு கிறிஸ்துக்கு நன்மை ஏதோ வரக்கூடாது, ஒரு சின்ன நன்மைகள் வரவே கூடாது.
அவருக்குன்னு நல்ல பேர் வர மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. இந்த பேரை வச்சுதான். ஏன் அந்த பேரை வைக்கிறீங்க? யூதர்களுக்கு ராஜா என்று சொல்லி பேர் போடுறீங்க. நீங்கள் தானே சொன்னீங்க யூதருக்கு ராஜான்னு சொல்கிறான், யூதருக்கு ராஜான்னு சொல்கிறீங்க. கழுது மேலே ஏறி போதும் நீங்கள் தானே சொன்னீங்க. இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய தாவீதின் குமாரனுக்கு நீங்கள் தானே சொல்லிட்டு வந்தீங்க. இப்போ ஏன் போகிறான்னு கேட்குறாங்க அதே ஜனம். அதனால தான் கடவுளுக்கா நம்ம நிற்போன்னு வச்சிங்க பாடு வரும். அதனால் குடிக்க போயிடக்கூடாது. நான் சர்ச்சு பைபிள் அப்படிலாம் போயிடக்கூடாது. வரும், ஆனாலும் ஆண்டரை விட மாட்டேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. வரும், ஆண்டரை நான் விடும். பாவமில்லாதவர் அவரை பாவமாக்கினார், நீதிமான் இல்லாத என்னை அவர் நீதிமான் ஆக்கினார். நான் நீதிமானாக ஆக முடியாதே, ஆனால் என்னை அவர் நீதிமான் ஆக்கினார். எத்தனை பேருக்கு புரிகிறது? பாவமில்லாத அவரை அவர் பாவமாக்கினார். நீதிமானே ஆகக்கூடாத தகுதி இல்லாத ஒருவனை என்னை ஆண்டவர் நீதிமானாக்குறாருன்னா இதுக்கு எந்த ஓட்டத்தையும் நான் ஓடுவேன். ஹல்லேலூயா. இது வரைக்கும் 100 கிலோமீட்டர் ஓட்டிட்டு இருந்தேன், இன்னித்தோடி 200 கிலோமீட்டர் ஓட போகிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீ ஓட போகிற இயேசு சாமி மக்களை முழுமையாக ஓட போகிற பாடுகளை எது வந்தாலும் சரி, கணவன் மனைவி பொறுமையோடு கூட வீட்டில் பாடுகள், இத்தனை பிள்ளைகள் வளர்க்கணுமே, காலாக்கணுமே, இந்த பக்கம் ஒரு பிரச்சனை, அந்த தலையை உடச்சிக்காத கர்த்தருடைய சமூகத்தில் முழுமையாக ஒப்பு கொடு. ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய். உன் பிரச்சனை இருக்கும், நீ இன்னும் மனுஷன்தான், எனக்கு தலைவலிக்குது, ஏன் பிரச்சனை கூட சொல்லுங்க. ஆனாலும் அதே விரக்தியில் இருக்க வேண்டாம். ஒப்பு கொடுத்துரு. ஆண்டவர்கிட்ட சொல்லிவிடுங்க, ஆண்டவர் நான் பண்ணதெல்லாம் தப்பு ஆண்டவர், நான் அதை முறுமுறுக்கக்கூடாது ஆண்டவரை, நான் எவ்வளோ வேதனைப்பட்டேன். அப்படி ஒவ்வொரு போதும் அறிக்கை செய்துட்டோம்னா பலத்தின் மேல் பலன் நாமோ அடைய ஆரம்பித்து விடுவோம். ஹல்லேலூயா. கவனிங்க, 39 தொடங்கி 40 வசனத்தை வாசிக்கும் போது ஜனங்கள் இயேசு சாமி கேலி பண்ணுறாங்க. மத்திய 27 39 40 2 வசனத்தை வாசிக்கும் போது, நீ தேவடி குமாரனால் இறங்கி வா, மற்றவனை ரட்சித்தியே, உன்னை நீ என்ன பண்ணு ரட்சித்துக்கொண்டு சொல்லி கதறாங்க. 39 வசனம் 39. அந்த வழியா நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி அப்படின்னு பார்த்து துலுக்கி கேவலமா, தலையை துலுக்கினா கேவலமா பார்க்குறது, கேவலமா என்ன நீ அப்படி தலையை துலுக்கி, நாளைக்குள்ள இன்னைக்கு தேவடி ஆலயத்தை இடிச்சு நாளைக்குள்ள கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவடி குமாரனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா அப்படின்னு ஏசாமி என்ன பண்றாங்க? கேலி பண்றாங்க, தலையை துலுக்குறாங்க. இது தீர்க்கதரிசனமா நடந்து இருக்கிறது. வாசிங்க சங்கீதத்தில், சங்கீதம் 22 7ஆம் வசனத்தை வாசிங்க. என்னை பார்க்கிறவர்கள் எல்லோரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்ட பிதுக்கி தலையை துலுக்கி, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும் என்று சொல்லி, இவன் மேல் பிரியமா இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி அவரை கேலி பண்ணார்கள் சொல்லி சங்கீதத்தில் 1000 வருஷம் முன்பதாக சொல்லப்பட்ட சங்கீதம் நிறைவேறுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்துடைய பாடுகள் உண்மையில் நமக்கு தேவை, நாம் அதை புரிஞ்சிக்கணும். அதனால் உன் பாடுகள், வியாதி உனக்கு பாடா நினச்சிடாத, உன் கணவன் வெறுக்கிறான் பாடா நினச்சிடாத, உன் கணவன் ரொம்ப குடிச்சிட்டு வந்து உன்னை ரொம்ப வேதனைப்படுத்துகிறான் பாடா நினச்சிடாத. ஒரு சவாலாக நினை, உன் கணவனை உன்னால் நிச்சயமாக மாற்ற முடியும், உன் கணவன் நிச்சயமாக மாற்ற முடியும், உன் பிள்ளைகளை மாற்ற முடியும். இது உன் பலத்தினால் அல்ல, அவர் பலத்தினால, பராக்கிரமத்தினால அல்ல. மருந்து வாங்கி குடிச்சா குடி நிறுத்திடுவாரா? மருந்து வாங்கி குடிச்சா குடி கொஞ்ச நாள் நிறுத்துவார், வாமிட்டு வரும், மறுபடியும் போடுவார். டாக்டர் போட்டால் ஊசி போட்டால் மறுபடியும் நிறுத்திடு, மறுபடியும் குடிப்பாரா? மறுபடியும் ஆமாம், உன் கையில் காசு இல்லாமல் போச்சுன்னா மறுபடியும் டாக்டர் மருந்து இருக்காது, டாக்டர் மருந்து போட்டால் சைடு எஃபெக்ட் வந்துடும், மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சுடுவார். அது பிறகு தள்ளாடி குடிக்க ஆரம்பிச்சுடுவார், எதனால் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். சிலிக்காஸ் வந்தாலும் சரி, இல்லை டிபி வந்தாலும் சரி, அந்த குடியை விட மாட்டார், சிகரெட்டை விட மாட்டார். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து தேவ பலத்தை பெற்றுக்கொள்வையானால் உன் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவடி ஆவினால முடியும். எத்தனை பேருக்கு புரிகிறது? எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆமாம், இன்னைக்கு சபையில் எல்லாருக்கும் புரிகிறது தான், ஆனா வெளியே போனா புரியலையே, மறந்துடுறோமே. உலகம் மறக்க செய்கிறது, டிவி சீரியல் சினிமா இவையெல்லாம் மறக்க செய்கிறது. உலக பாடுகள் உள்ள போய் விடுறோம். தேவ பிள்ளை மறக்காத, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். எத்தனை பேருக்கு புரிகிறது?
இதை ஆண்டவர் சொன்னா தலை துலுக்கினார்கள். பைபிள் அப்படி நிறைவேறினது. அதுக்கு பிறகு அதில் 42, 41, 43 வாசிக்கும் போது சொல்லுகிறது என்னன்னா, அங்கே இருக்கிறதான வேதப்பாரர்கள் கூட ஏசாமி என்ன பண்ணாங்க, கேலியா அவர் பார்த்து என்ன பண்ணுறாங்க, அவருக்கு விரோதமாக நிற்க. 41 அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதப்பாரர்களும் மூப்பரும் பரியாசம் பண்ணி ஏசாமி என்ன பண்ணுறாங்க, மற்றவர்கள் ரட்சித்தானே, தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள திராணி இல்லை, இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்போது இப்போ ஏசாமி இஸ்ரவேலின் ராஜான்னு சொன்னாரா? பிலாத்து கேட்குறான், நீ இஸ்ரவேலின் ராஜாவா யூதருடைய ராஜாவானா? ஆண்டவர் கேட்குறார், உனக்கு அவங்க சொன்னாங்களா இல்லை நீயும் சொல்கிறேன்னு கேட்குறார். சொன்னாரா இல்லையா? அவங்க சொல்கிறாங்களா நீ சொன்னியா? யார் சொல்கிறாங்க? எதனால நீ அதை கேட்குற? நான் இந்த உலகத்தின் ராஜா கிடையாது, இந்த உலகத்தின் ராஜ்யத்தின் ராஜா கிடையாதுன்றாரு. ஆமாம், நீ சொல்கிற மாதிரி தான் ராஜா நான், ஆனால் சாதாரணமான ஏறது ராஜா மாதிரி கிடையாது, நான் ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. அப்போ நீங்களாம் நான் எல்லாம் யார் தெரியுமா? ராஜாதி ராஜா அப்படி பிள்ளைகள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிகிறது? அட்லீஸ்ட் இன்னைக்காவது உங்களுக்கு புரியணும். ஏன்னா உனக்கு இந்த ராஜாவா ஆண்டவர் ஆசிரியனை மாத்துறதுக்கு அவர் ஏற்கனவே பாடுபட்டார். எங்கள் அப்பா ராஜா இருந்தால் தானே நான் ராஜா ஆக முடியும். உண்மை தானே அது? என்னங்க அம்மியேக்கிறிய? எங்கள் அப்பா ராஜா இருந்தால் தான் நான் ராஜா ஆக முடியும். அவர் ராஜா ஆகிறதுக்கு பாடுபட்டிருக்கணும். அதே போல் தான் எங்கள் அப்பா ராஜா ஆனார். அவர் சாதாரண ராஜா கிடையாது, ராஜாதி ராஜன், கத்தாதி கத்தன், தேவாதி தேவன். அப்படி பிள்ளை நீ. ஆனால் சந்த பலத்தினால போகாத. ஆண்டவருடைய பராக்கிரமத்தும் ஆண்டவருடைய வல்லமை உனக்கு கத்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய ஆவியானவர் பலப்படுத்துவார். அந்த பலத்தினால போ, உன் காரியமெல்லாம் கத்தர் வாய்க்கு செய்வார். ஹல்லேலூயா. அவர்கள் சொல்றாங்க, தலையை துலக்கி நீ மற்றவர்கள் ரட்சித்தியே, உன்னையே ரட்சித்துக் கொள்ள உனக்கு திராணி இல்லையே, நீ யூதர்களுக்கு ராஜாவாயிட போறியா அப்படின்னு கேலி பண்ணாங்க. அதுவும் எழுதி இருக்கிறது. அதே சங்கீதம் 22 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க அவர்கள் சொல்றாங்க, வாசிங்க 8ஆம் வசனம். கத்தர் மேல் நம்பிக்கை வைத்தானே, அவர் இவர்களை விடுவிக்கட்டும், இவன் மேல பிரியமா இருக்கிறாரு, இப்போது இவனை விடுவிக்கட்டும் சொல்லி என்ன பண்ணாங்க, இயேசு சாமியை தலையை துலுக்கி அவருக்கு விரோதமா அவங்க சொன்னாங்க. எழுதி இருக்கிறது எல்லாமே, ஆண்டவருடைய வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே எழுதியிருக்கு. இது போல உலகத்தில் எந்த மனுஷனுக்கு இப்போது ரீசெண்டாக ஒரு 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 சாமிஜி இருக்கிறார், இந்தியாவில் ஒரு சாமிஜி இருக்கிறார், பேரை சொல்ல விரும்பல. அவர் என்னன்றார்னா, இயேசு கிறிஸ்துவை போல ஒரு தெய்வம் என்று சொல்ல கொள்ளக்கூடிய ஒரு நபரை நான் பார்த்ததில்லை. பிரபலமான ஒரு சாமிஜி. எதுக்கு சொல்றாருன்னா, சிலுவையில் தொங்கினுக்கிறாரு, சிலுவையில் தொங்கின்னு இவர் அகோரமாக இருக்கிறாங்க. அந்த ஜனம் தான் காட்டி கொடுத்தது, சிலுவையில் அறியுன்னு சொல்லிட்டு அவரை கழுவி போயிட்டாங்க. சீஷரெல்லாம் ஓடிட்டாங்க. அவங்கள பார்த்து இவர் சொல்றாரு என்னன்னா, பிதாவை இவர்களுக்கு மன்னிங்கன்றாரு. என்னையா இது? எப்படி நடக்கும்? யாரால முடியும்? ஒரு மனுஷன் தெய்வம், ஒரு தெய்வ ஸ்தானத்துக்கு வந்தாதான் முடியும். அதனால அவரை கும்பிடுறதுல தப்பு கிடையாது, அவர் தெய்வம் தாயா அப்படின்னு பகிரங்கமா சொல்லுகிறார். இட் இஸ் ஃபினிஷ்ட். என்னது? எல்லாம் முடிந்தது. 30ஆம் வசனம் யோவான் 19. வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவி ஒப்பு கொடுத்த. எல்லாம் முடிஞ்சது. எல்லாம் முடிஞ்சது என்னன்னா, உன்னை கத்தர் பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடிய எல்லாம் வேலையும் ஆண்டு செய்து முடிச்சிட்டார். செய்ய வேண்டியது ஒன்றுமே கிடையாது. நீயும் நானும் பண்ண வேண்டியது விசுவாசிக்கணும். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கணும்? பூமியில் நிம்மதியாக இருக்கணும். விடுங்க, சந்தோஷம் நிம்மதி இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. எத்தனை பேர் உலகத்தை ஜெயிக்கணும்? எத்தனை பேர் உலகத்தை ஜெயிக்கணும்? பாருங்க, கையை எங்கே தூக்கிட்டு அம்மையும் தூக்கிட்டு வீட்டில் போயிட்டு மாமியை சண்டை போட்டுனீங்கன்னா உலகத்தை ஜெயிக்க மாட்டேன். வாழ்க்கையில் உயரணும், பண ரீதி ஆசீர்வாதமாக இருக்கணும், பொருள் ரீதி ஆசீர்வாதமாக இருக்கணும், வாழ்க்கையில் போராட்டம் வரும். சாமிக்கு வந்துச்சா இல்லையா? வந்துச்சா இல்லையா? வீட்டில் இருக்கிற சின்ன பிரச்சனை மாமியாரே நீ சகிக்க முடியல, மாமியார் போராட்டத்தை ஜெயிக்க முடியலன்னா எப்படி நீ பெரிய ஆசீர்வாதமாக இருக்க போற? நண்பனுடைய சின்ன பழக்கம் குடியே விட்டு வர முடியலையே, எப்படி நீ பெரிய ஆசீர்வாதமாக இருப்ப? லட்சாதிபதி ஆவ? எப்படி பெரிய ஃபேக்டரிக்கு அதிபதி ஆவ? சின்ன பழக்கம் முடியலையே. மனைவி கிட்ட பிள்ளைகளுடைய பிரச்சனை தீர்க்க முடியாதபடி கஷ்டப்படுறோமே, எப்படி பெரிய ஆளாக முடியும்? தேவ பிள்ளைகளை கவனிக்கும்படி வேண்டுகிறேன். எதுக்கு இயேசு சாமி நமக்கு ஒரு உதாரணமாக காணப்படுகிறாருன்னா, அவர் எல்லாத்தையும் வெறும் 3 வருஷத்துக்குள்ள எல்லா வேலைகளெல்லாம் கத்தர் முடிச்சிட்டார். இனி உனக்கு பாடுகள் கிடையாது,
உனக்கு வேதனைகள் கிடையாது. உன்னை யாரும் பாவின்னு சொல்லி சபிக்க முடியாது. உன்னை யாரும் சாபமாக்க முடியாது. ஆண்டவராக உனக்கு பரலோகத்தின் மேன்மை கர்த்தர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. உன்னை பரலோகத்து வருவதற்கு யாரும் உன்னால் தடை செய்ய முடியாது. நீ வேண்டுகிறத அவர் நிச்சயமா உனக்கு கொடுப்பாரு. நீ நினைக்கிறத அவர் நிறைவேற்றி தருவாரு. உன் இருதயத்தின் வாஞ்சை கர்த்தர் நிறைவேற்றி தருவாரு. பிசாசு உனக்கு முன்பதாக நிற்கவே முடியாது. அவனை நீ ஜெயிக்க முடியும். அதுக்கு மேல அவனை நீ துரத்த முடியும். அவன் எல்லைக்கு வரவே முடியாது. நீ ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். நீ சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள். கர்த்தருக்கு வைராக்கியமாக இருக்கணும். அதை தான் ஆண்டவர் வச்சிருக்கிற. அதான் சிலுவையின் மேன்மை. கவனிங்க, ஈரான்ல இப்போ ரீசெண்டாக நடந்த காரியம். ஈரான்ல ஒரு லேடி, ஒரு 40 வயசு மதிப்பத்தக்க ஒரு லேடி, அவங்க டாக்டர். அவங்க கணவர் வந்துட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அவங்களுக்கு 3 பசங்க இருக்கிறாங்க. 3 பசங்க வளர்ந்த பசங்க. இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, இந்த அம்மா ஏசாமி ஏற்றுக்கினாங்க. ஒரு இஸ்லாமிய பெண். அவங்க பேர் கவனிங்க, மிஸ்ஸஸ் நாயர். அவங்க கவனிங்க, அவங்களுடைய காரில் ஒரு சின்ன கிராஸ் வச்சுட்டு இருந்தாங்க. இது அவ்வப்போது அவங்க டாக்டராக இருக்கிறதுனால போயிட்டு வர்றதுனால இது யாரோ ஒருத்தர் பார்த்து என்ன பண்ணிட்டான், மேலே அப்படி விண்ஷீல் அந்த கண்ணாடியில் ஒருத்தன் ஒட்டி இருக்கிறான். ஒரு வாசகத்தை ஒட்டி இருக்கிறான். இந்த சிலுவை நீ எடுக்கலனா உங்களை நான் கொலை பண்ணிவிடுவோம் அப்படின்னு ஒரு வாசகத்தை எழுதியிருக்கிறான். இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதை படிச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்களாம் திட்டியிருக்கிறாங்க. ஏன் நீ பண்ணோம்? அவங்க கணவர்கள் சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு இஸ்லாமியர். சொல்கிறாங்க இதெல்லாம் எடுத்துறியேன் அப்படின்னு. அந்த அம்மா என்ன பண்ணியிருக்குது கவனிங்க, பின்னாடி விண்ஷீல்லையே பெரிய சிலுவை, உள்ள இவ்வளோ சின்ன சிலுவை தான், பெரிய சிலுவை அந்த சைடு ஃபுல்லாக ரெட்டில் போட்டு போயிருக்குது. அதில் முழு குடும்பத்தையும் கோர்ட்டுக்கு இழுத்து கடைசி வரைக்கும் அந்த அம்மா சொல்கிறாங்க, என் கணவன் இல்லைனாமல் போனால் பரவாயில்ல, என் பிள்ளைங்க இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, இந்த தேசத்தை விட்டு எங்கள் புறக்கணிச்சாலும் பரவாயில்ல, நான் வேறு எந்த தேசத்தையும் போனாலும் பரவாயில்ல, சிலுவையை கிறிஸ்துவை விட்டு நான் புறக்கணிக்கவே மாட்டேன். வெளியே வந்துட்டாங்க. அவ்வளோ வைராக்கியமாக்குறாங்க. எங்கே? ஈரானில். நாம் இயேசு கிறிஸ்து சிலுவையை சும்மா அந்த குருத்தலை நேரில் சிலுவை போட்டு வீட்டில் மாட்டி வச்சுக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் சிலுவை நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அப்போ தான் எல்லாத்தையும் தாங்க முடியும். அப்போ தான் வெற்றியை பார்க்க முடியும். பாடுகள் கட்டாயம் இருக்கும். தனிமையாக இருக்கும் போது உங்களுக்கே வெறுப்பாயிடும். என்னடா இது வாழ்க்கை இப்படி இருக்குது, இப்படி பிழிகிறாங்களே, இப்படி கசங்குறாங்களே, இப்படி வேதனைப்படுற, நாலா பக்கம் நம்ம பிடுங்குறாங்களே அப்படி நினைப்பேன். காரணம் கவனிங்க, நாலா பக்கம் உன்னை பிடுங்குறாங்கன்னா உன்னை தொலைக்கிறது கிடையாது. உனக்கிட்ட அவ்வளோ வல்லமை உனக்கு தான் தெரியல. அவ்வளோ வல்லமை உனக்கிட்ட இருக்குது, உனக்கு தெரியல. அதனால பக்கம் பிடுங்குறாங்க. அம்மா வந்து பிடுங்குது, அப்பா வந்து பிடுங்குறாங்க, பிள்ளைங்கள் வந்து டாடி மம்மி மனைவி கூட இது வேணும் அது வேணும். நீ என்ன பண்ணணும்னா சாந்தமாக பேசணும். ஆகட்டும்மா, நடக்கட்டும். எங்கள் அப்பா ஒரு காரியத்தை சொல்லுவார் எப்போவுமே, அது எங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். எப்போவுமே கர்த்தர் பார்த்துக்குவாருன்னா, ஏதோ நடக்க போகுது, நாளைக்கு ஃபீஸ் கட்டணும், கடவுள் பார்த்துக்குவார். அம்மாவுக்கு இந்த வார்த்தை கேட்டாவே உச்சியில் வந்து பிபி கர்த்தர் பார்த்து இதை தான் சொல்ல பாரு உங்கள் அப்பா, நீ கேட்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னால் இவங்களுக்கு பிபி உச்சியில் வந்துடும். கர்த்தர் பார்த்துக்க எப்படி கர்த்தர் பார்த்துக்குவாரு? கர்த்தர் எப்படி பார்த்துக்குவார்? கர்த்தர் இன்ன வரைக்கும் பார்த்துனுங்கிறாரா இல்லையா? தேவ பிள்ளை கர்த்தர் பார்த்து தான் இருக்கிறாரு. அவர் கை விடவே இல்லை. அதை உனக்கு புரியணும். தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கணும். பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் வந்துட்டே தான் இருக்கும். ஆனாலும் பின்வாங்கி போவாத. கலப்பை மேலே கை வச்சுட்ட திரும்பி பார்க்காத. அவர் உன் வேலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடிச்சிட்டார். ஹல்லேலூயா. செய்ய வேண்டியது ஒன்றுமே கிடையாது. கடைசியில் பிதாவே என்னுடைய ஆவியை உன் கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி லூக்கா 23:46 ஆண்டு சொல்கிறாரு. கடைசியில் கர்த்தர் தம்முடைய ஆவியை ஆண்டவர் கையில். யூதர்கள் எப்பவுமே சங்கீதம் 31 படி சொல்லுவாங்க, 31 சங்கீதம் 31:5 படி அவங்க மரிக்கிற இதில் இல்லை, இரவில் தூங்கும் போது கூட ஆவியை கடவுள்கிட்ட ஒப்பு விட்டு தான் தூங்குவார்களாம். ஆண்டவரே நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது, இதோ எங்களை முழுமையாக அவன் கையில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடவுளுக்கு ஒப்பு விட்டு அவர்கள் தான் பண்ணுவாங்க, வாழ்வாங்களாம். அதனால இன்னைக்கு வரைக்கும் அவன் பெரிய தலை சிறந்தவனாக இருக்கிறான். கடவுளுக்கு நம்ம ஆவியை ஒப்பு வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனாலும் நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்
பிழைத்திருக்கிறார். சிலுவை, கிறிஸ்துவோடு கூட நம்ம சிலுவையில் அறையப்படணும். என்னென்ன அறையணும்? நம்ம கெட்ட வார்த்தை இருக்கும், அதை அறையணும். கெட்ட பழக்கம் இருக்கும், அதை அறையணும். கோபம் இருக்கும், அறையணும். அம்மாவுக்கு விரோதம் பேசியிருப்போம், அதை அறியணும். அப்பாவுக்கு விரோதம் பேசியிருப்போம், அதை அறியணும். தவறான வழியில் போயிருப்போம், அதை அறியணும். எல்லாத்தையும் சிலுவையில் அறையணும். இனி யார் தான் நமக்குள்ளே வாழணும்? கிறிஸ்து தான் வாழணும். அப்படி கிறிஸ்து நமக்குள்ளே வாழ்ந்தாதான் நம்ம அந்த ஆத்துமாவை ஆதாயம் பண்ண முடியும். ஆத்துமாவை உன்னை போல இன்னொருத்தரை நீ மாற்ற முடியும். ஏன் பேதுரு, யோவான், யாக்கோபு, பர்தலேமு, மத்தேயு, இப்படி தாமஸ், இப்படி இருக்கிறவங்களாம் கொடுத்து ஏன் நம்ம மேன்மையாக எண்ணுகிறோன்னா எல்லாம் ரத்த சாட்சியாக மரித்தாங்க. எல்லாம் ரத்த சாட்சியாக மரித்தாங்க. எல்லாரையும் தூக்கி வெட்டுன்னு வெட்டினாங்க, தூக்கின்னு போனாங்க. மலையிலேருந்து கீழே தள்ளினார்கள், இழுத்து கொண்டு போனார்கள். ரதத்தை கட்டி உயிரோடு கூட அந்த உடலை இழுத்து கொண்டு போனார்கள். கடைசியில் மாட்டினது சின்ன துட்டு தான், அப்படி நொறுங்கினார்கள். எதுக்கு? கவனிங்க. ஐயோ என்னை விட்டுருங்க அழுதுனால இல்லை. இயேசு கிறிஸ்துவை நாங்கள் மறுதளிக்க மாட்டோம், நீ எந்த வழியெல்லாம் எங்களை கொல்லு, மாம்சம் போய்விடும் பரவாயில்லை என்ற வைராக்கியமாக இருந்ததுனால அவர்கள் ஆத்துமாவை ஆதாயப்படுத்தி கொண்டார்கள். அந்த ஆத்துமாவை தான் இயேசு கிறிஸ்து பிதாவின் கையில் ஒப்பு கொடுத்தார். பிதாவே, ஆவியை இப்படி கையில் ஒப்பு கொடுக்குறேன். எத்தனை பேர் நம்முடைய ஆவியை கடவுள் கையில் ஒப்பு கொடுக்க முடியும்? கவனிங்க, இதை நாம் செய்யணும். மறந்துடக்கூடாது. நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் வர்ற எந்த கஷ்டமாக கூட சரி, எல்லாத்தையும் தாங்க கற்றுக்குங்க, எல்லாத்தையும் சகிக்க கற்றுக்குங்க, எல்லாத்தையும் ஆண்டு சமயத்தில் ஒப்பு கொடுக்க கற்றுக்குங்க. உங்கள் வாழ்க்கை ஆண்டுக்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவர் ஒன்றுமில்லாத ஒன்றுகளை, வேதம் சொல்லு, பைத்தியங்களை கத்தர் ஞானிகள் மத்தியில் ஆண்டு எடுத்து அவர்களை பைத்தியமாக்குறாருன்னு சொல்லி இருக்கிறது. உனக்கு ஒருவேளை வீடே இருக்காமல் இருக்கலாம், உன் வீட்டை புதுப்பிக்கலாம்னு 5 வருஷம் ஓடிட்டு இருக்கும். ஆனால் உனக்கு சவால் போட்டவன் 2 வருஷத்தில் வீடை கட்டியிருப்பான். நீ தலை குனிஞ்சு இருக்கிற நிலைமை இருக்கும். கவலையே படாத, அவனை விட பெரிய காரியங்களை நீ கட்டி கொண்டு இருக்கிற. உனக்கு பெரிய வழியை கத்தர் கொடுப்பாரு, பெரிய ஆசீர்வாதங்களை கத்தர் கொடுப்பாரு. ஆண்டவர் உனக்கு அந்த ஆத்மா தாகத்தை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் நினைப்பீங்க, பாஸ்டர் அவங்க 30 வயசில் 40 வயசில் கட்டிட்டாங்க, 40 வயசு சாதிக்க வேண்டியது சாதிச்சிட்டாங்க, எனக்கு 50 வயசு ஆயிட்டது, வெக்கமாக்குது. கவலையே படாத, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறாரு. அவர் உன்னை கைவிடவே மாட்டாரு. ஆண்டவர் எந்த காலானா சரி உன் மூலியமா நடக்க வேண்டியது நடந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? உன் ஆவிய கடவுள்கிட்ட ஒப்புக்கொடு. உன் ஆவிய கடவுள் கண்ட்ரோல் பண்ணட்டும், அவர் ஆளுகை செய்யட்டும், அவர் உனக்கு பலனை கொடுப்பாரு. கெட்டு போகிறவர்களுக்கு சிலுவை உபதேசம் அது பைத்தியமா இருக்கும். ஆனா உனக்கோ எனக்கோ தேவ பலன். சொல்லுங்க, எனக்கு என்னவா இருக்கிறது? சொல்லுங்க, எனக்கு அது தேவ பலனா இருக்கிறது. சொல்லுங்க, சிலுவை உபதேசம். இன்னைக்கு குட் ஃப்ரைடே அன்னைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அது எனக்கு தேவ பலனா இருக்கிறது. அது எனக்கு தேவ பலனா இருக்கிறது. அது எனக்கு தேவ பலனா இருக்கிறது. இது எனக்கு தேவ பலனா இருக்கிறது. தேவ பலன், தேவ பலன், இது எனக்கு தேவ பலனா இருக்கிறது. ஆமென், ஹalleluya, praise the Lord. ஒரு வசனத்தை, குறிப்புகளை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம், அதில் ஒரு சில வசனத்தை மாத்திரம் படிக்கிறேன், கவனிங்க. 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதில் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், இதை நாம் புரிஞ்சுக்கணும். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 19. நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாக இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு ரோமர் 1:16, முன்பு யூதனுக்கும் பின்பு கிரேக்கனுக்கும் இந்த சுவிசேஷம் சொல்லுவது எனக்கு கடமையா இருக்குது, அவர்களுக்கு நான் அடிமையா இருக்கிறேன்றான். சுவிசேஷம் சொல்றதுல அடிமையா இருக்கிறேன். எத்தனை பேர் இயேசுவோடு கூட அறையப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களோ, கவனிங்க, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக தான் இருக்கும். கர்த்தர் நிச்சயமாக அதை நொறுக்க மாட்டார். ஒருவேளை நொறுக்கினாலும் ஆண்டவர் புதிய பாத்திரமாக மாற்றுவார். ஆண்டவர் நொறுங்குண்டதுமான இருதயத்தை தான் என்ன பண்ணுறாராம்?
நோக்கி பாருங்க. நீ நொறுங்குண்ட ஒரு இருதயமா இருக்கிறியா? உன்னை நொறுக்குறாங்களா? அப்பா உன்னை நொறுக்குனது போல என்னை நொறுக்குறாங்கப்பா, என்ன ஆண்டவரை புரிஞ்சிக்கலப்பா. எங்கள் வீட்டில் கணவனுக்கு இருதயமே இல்லை, மனைவிக்கு இருதயமே இல்லை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க இருதயம் இல்லை, எங்கள் அண்ணன் தம்பி இருதயமே எல்லாமே என்னை அப்படியே பிழிறாங்கப்பா. ஆண்டவரை நான் யார்கிட்ட சொல்லட்டோம்னு சொல்லி கணவனோ மனைவி அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தர் எவ்வளோ வேதனையோட கடந்து போய் கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, அப்படின்னா நீ புரிந்து கொள்ளணும், உன்னை கத்த நோக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை நோக்கி கொண்டிருக்கிறார், உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் உன்னை ஆண்டவர் தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். என்ன? எல்லாருக்கும் அடிமையாக்கினேன், யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போலவும், நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவனை போலானே, நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனு போலானே. இப்படி இருந்தும் நான் தேவன் என்பதாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனா இராமல் கிறிஸ்துவின் நியாயப்பிரமாணத்துக்குள்ளான இருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனனுக்கு பலவீனனு போலானேன். இப்படி எப்படி ஆகிலும் சிலரை ரட்சிப்புக்குள்ள நான் எல்லாருக்கும் எல்லாமானே. சுவிசேஷத்தின் நான் உடன் பங்காளியாக இருக்கும்படிக்கு அது நிமித்தம் இப்படி செய்கிறேன். பந்தய சாலையில் ஓடுகிறவர் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறுவதற்கு பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலமம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் சொல்லி தெரியப்படுத்துகிறார். கடைசியா ஒரு 4 காரியத்தை அப்படியே ஒரே போக்கில் சொல்லி முடிக்கிறேன், கவனிக்கும்படி வேண்டுகிறேன். அங்கே நீங்கள் பாருங்க என்ன இருக்குதுன்னா, இதுதான் என்னுடைய தலைப்பு. இப்போ தான் நான் தலைப்பு ஆரம்பிக்கிறேன். ஆமென். இப்போ தான் தலைப்பு ஆரம்பிக்கிறோம். We are not just believers to this graceful sacrifice but a disciple. இந்த கிருபாதார பலிக்கு நாம் விசுவாசிகள் மட்டுமல்ல. எத்தனை பேர் விசுவாசிங்க? கவனிங்க. பிசாசு கூட ஏசாமி விசுவாசிக்கிறான், பிசாசு கூட ஏசாமி விசுவாசிக்கிறான். கல்லறையில் பிசாசு சொல்றான், ஆண்டவரே ஏன் எங்களை அழிப்பதற்கு இங்கே வந்து விட்டாரோ, நீ தேவனுடைய குமாரன். விசுவாசிக்கிறான். கவனிங்க, பிசாசு கூட கடவுளை விசுவாசிக்கிறான். விசுவாசிக்கும் சீஷனுக்கு வித்தியாசம் உண்டு. விசுவாசிப்பான், அவ்வளோதான். வருவான், விசுவாசிப்பான், போவான். ஆனால் சீஷன் என்ன பண்ணுவான்னா, கவனிங்க, அவன் விசுவாசத்தை மற்றவங்களுக்கு சொல்லுவான். சொல்லுங்க, சீஷர்கள் தாங்கள் அறிந்த விசுவாசத்தை மற்றவர்களுக்கு சொல்லுவார்கள். இப்போ உதாரணமாக இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்க, இன்னைக்கு நீங்கள் சீஷர்கள், நாளைக்கு நாளைக்கு சீஷர்கள் இல்லை. ஆண்டு சொல்கிறார், என்னை பின்பற்றுகிறவன் என் தன்னைத்தானே வெறுத்து என்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றினால் ஒழிய அவன் எனக்கு பாத்திரனாக இருக்க மாட்டான், என் சீஷனாக இருக்க மாட்டான்றாரு. அப்போ நாம் தினந்தோறும் என்னவா இருக்கணும்? சீஷர்களாக இருக்கணும். போலாண்டு எத்தனை பேர் தெரியும்? போலாண்டு நிறைய பேர் தெரியாது. போலாண்டு ஒரு சின்ன நாடு, கிறிஸ்தவ நாடு. இப்போ நிறைய அதில் முகமதியர்கள் கம்யூனிஸ்டர்கள் அதிகமாக சேர்ந்துட்டாங்க. இப்போ போலாண்டில் இருக்கிற கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, கவனிங்க, ஸ்கூலில் இருக்கிற கிராஸ் எடுத்துடணும். ஸ்கூலில் கிராஸ் வைக்கக்கூடாது, ஹாஸ்பிட்டலில் கிராஸ் வைக்கக்கூடாது, ஆஃபீஸுங்களுக்கு கிராஸ் வைக்கக்கூடாது, காலேஜில் கிராஸ் வைக்கக்கூடாது, யூனிவர்சிட்டி கிராஸ் வைக்கக்கூடாது, எல்லாத்தையும் எடுத்துருங்க அப்படின்னு ஒரு அறிக்கை செய்தார்கள். எப்போ? ரீசெண்ட் பாஸ் 2 years கொரோனாக்கு பிறகு. என்ன நடந்தது? கவனிங்க, அங்கே இருக்கிற ஜனங்களுடைய புரட்சி கவனிக்கணும். ஸ்கூலில் இருக்கிற கிராஸ் எடுக்க வந்துட்டாங்க, கவர்மெண்ட் எடுத்துச்சு. பிள்ளைங்க ஒரு ஆள் என்ன பண்ணாங்க, ஒரு கிளாஸு ஒரு கிராஸ் இருந்துச்சு. ஒரு ஸ்கூலில் எவ்வளோ பேர் இருக்கு, எல்லாமே கிராஸ் வைக்க ஆரம்பித்தாங்க. சுற்றி ஸ்கூலை சுற்றி ஹாஸ்பிட்டலை சுற்றி கவர்மெண்ட் ஆஃபீஸை சுற்றி எல்லாம் கிராஸ் வைக்க ஆரம்பித்தாங்க. போலீஸுகள் வந்து என்ன பண்ணிச்சு, அடித்தாங்க, உதைச்சாங்க, மாறலை. பெற்றோர்கள் எல்லாம் கிராஸ் வைக்க ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு போலாந்து ஃபுல்லாக என்ன தான் இருக்குது? என்ன இருக்குது? கிராஸு தான். ஆனால் போலாந்துன்னு சொன்னால் ஒரு கிராஸ் மையமாகவே அந்த நாடு இருக்கிறது தான். தேவ பிள்ளைகள் கவனிக்க வேண்டுகிறேன். ஏசு இல்லாமல் வாழ்க்கை ஓட வேண்டாம்.
எத்தனை பேர் அப்படி வைராக்கியமாக இருப்போம்? இருப்பீங்களா? எத்தனை பேர் அப்படி இருப்போம்? அதனால் நாம் இந்த ஆத்மா சீஷர்களாக இருக்கணும்னா இந்த கிருபாதார பலிக்கு நாம் விசுவாசிகள் மட்டுமல்ல சீஷர்களாக இருக்கணும். அப்படி இருக்கணும்னு என்ன பண்ணோம்? ஒரு வேலைக்காரனுடைய இருதயம் நமக்கு வேணும். என்ன பண்ணோம்? வேலைக்காரனுடைய இருதயம் வேணும். ஆண்டவனை உயர்த்திட்டு பார், உயர்த்தினால் அந்த வேலைக்காரருடைய இருதயம் வேணும். உங்கள் வீட்டில் என்ன எல்லாமே வேலை வாங்குறாங்க, இந்த வீட்டுக்கு நான் வேலைக்காரனா, கண்ணவங்கிட்ட சண்டை போடாத. உனக்கே தெரியும் நீ வேலைக்காரன் தான், நானும் வேலைக்காரன் தான். இருக்கிற வரைக்கும் எவ்வளோ நாளைக்கு உலகத்தில் இருக்க போகிறோம்? இருக்கிற வரைக்கும் வேலை செய், ஆரோக்கியமாக இருப்பேன். பக்கத்தில் பாருங்க, இருக்கிற வரைக்கும் வேலை செய், நல்லா வேலை செய், சந்தோஷமாக செய். வேலை மேலே வேலை வாங்குறாங்களா, கவலையப்பட வேலை செஞ்சுன்னு ஆரோக்கியமாக இருப்பேன். சும்மா உக்காந்துக்கணும் ஏந்துக்கணு டிஃபன் சாப்பிட்டு, உக்காந்துக்கணும் ஏஞ்சிக்கணும் டிஃபன் சாப்பிட்டு, நாசா சாப்பிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, சீக்கிரம் போயிடுற பாலக்காடுக்கு. ஆமாம், அங்கே கிராஸ் உனக்கு வைப்பாங்க, அதுவும் திருன்னு போயிடுவான். அந்த கிராஸும் திருன்னு போயிடுவான். நிறைய பேர் கிராஸ் இல்லாமல் போயிடுச்சு. கவனிங்க, நீ நினைக்காத அங்கே என் மேலே பின்னாடி கிராஸ் வைப்பார் பாஸ்ட்டு, அதை நான் காப்பாற்ற இல்லை, அதையும் திரும்பி வெட்டுன்னு போயிடுவான். கவனிங்க, அதனால் ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தில் எல்லாத்துக்கும் நீ பணிவிட செய்ய வேதம் சொல்கிறது. ஏசாமி சொல்கிறாரு, நான் ஊழியம் கொள்ள ஊழியம் செய்ய வந்தேன். ஊழியம் செய்யணுங்க, கணவனை மாற்றினுவா. அடுத்த வருஷம் குட் ஃப்ரைடே வரத்துக்குள்ள நிறைய பேருடைய கணவர்மார்கள் இங்கே இருப்பாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமாம்? சில கையை தட்டுறதை பார்த்தா வர்ற மாதிரி இல்லைன்ற மாதிரி வர்ற மாதிரி இல்லைன்ற மாதிரி இது. அடுத்த வருஷம் மறுபடியும் சொல்கிறேன், 2வது தரம் நான் எப்போ செகண்ட் டைம் போகிறது கிடையாது. அடுத்த வருஷம் குட் ஃப்ரைடே வரத்துக்குள்ள நிறைய பேருடைய கணவர்மார்கள் இந்த சபையில் உட்காருவாங்க. ஹல்லேலூயா, ஆமென். அதுக்காக எனக்கு சீட்டு ஒன்று எழுதிட்டு, பாஸ்டர் நீங்கள் சொன்னீங்க அடுத்த வருஷத்துக்குள்ளே எங்கள் கணவர் இங்கே குட் ஃப்ரைடேக்குள்ளே வரப்போகிறாருன்னு, இது எங்கள் கணவர் பேர், இது எங்கள் வீட்டு அட்ரஸ், இது தினந்தோறும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி சொல்லிட்டு எனக்கு லெட்டர் எழுதி கொடுக்கக்கூடாது. நீ பண்ணாத, உங்கள் கணவருக்காக என்ன பண்ண, உபவாசம் பண்ணி நீ அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிடு. கட்டாயம் மாறிடுவார், குடும்பமெல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். விளையாட்டு வீரராக ஒழுங்காக ஓடணும். விளையாட்டு வீரன் கவனிங்க, அந்த ட்ராக் விட்டு ஓட்டானா ஃபெயில் ஆகிடுவான். அப்போ ட்ராக் விட்டு ஓடவே கூடாது. அவனுக்கு எவ்வளோ டிசிப்ளின் இருக்குது. ஓடுறவன் அத்தனை பேர் ஓடுறான், ஒருத்தனுக்கு தான் பரிசு கிடைக்கும். அது ஒரு டிசிப்ளின். ஓடுறவனுக்கு தான் பந்தயம் பொருள் கிடைக்கும். அதான் எல்லாருக்கும் கிடையாது, 1 2 3 பேர் தான் கிடைக்கும். தேவப்பிள்ளை அப்படி போல் விளையாட்டு வீரன் எவ்வளோ கவனமாக அந்த ட்ராக்ல இருப்பானோ. ஃபுட்பால் ஆடுறவங்க கூட அவன் அந்த ட்ராக்ல அவன் டிசிப்ளின் இருக்கணும். கிரிக்கெட் ஆடுறவன் கூட கவனிங்க, எங்கன்னா போயிட்டு அடிக்கக்கூடாது, அவன் இருக்கிற இடத்துல இருக்கணும், ஓடுற இடத்துல ஓடணும், இப்படி தான் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு டிசிப்ளின். அப்படி போல் நாம் எப்படி இருக்கணும், நமக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிற விதி படி நீ அப்படி இருப்பாயனால் உனக்கு கடல் வைத்திருக்கிறதான அந்த மேலான பாக்கியம் உனக்கு நிச்சயமா ஆண்டவர் நிறைவேற்றி தருவார். ஆண்டவர் உன்னை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். உன் சூழ்நிலைகள் மாறி, உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பலவீனங்கள் மாறி, உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். கவனிங்க, இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை கடவுளுக்குள்ள நடத்தலன்னு வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், 5-10 வருஷம் முன்னாடி சொன்னேன், நான் கவனமாறு, நம்ம பிள்ளைங்க அதை மாட்டிக்கொள்ளக்கூடாது. சாராயம் இருக்கிற சமயத்தில் தெரு சண்டை நடந்து சும்மா கல் எடுத்து அடிப்பான். இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒருத்த கையில் கத்தி இருக்குது, ஒருத்த கையில் கத்தி. கொலை சாதாரணமாயிடும், கொலை சாதாரணமாயிடும். முன்ன எங்கேயோ கொலை பண்ணால் சொல்லுவாங்க கொலையாமன்னு ஊரே பேச ஆரம்பிச்சது. கொலைகள் சாதாரணமாயிடும். ஏன்னா கொலைகள் இங்கே மாத்திரமல்ல, எல்லா இடத்துலும் சாதாரணமாக நடந்து கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் நடக்காதபடிக்கு இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் உன்னையும் என்னையும் ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தில் நாம் என்ன ஆகணும், அவருடைய பணிவிடையாளர்களாய் ஒழுங்கும் கிரமமாக ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுக்கணும். உன் பிள்ளைகளை கர்த்தர் உனக்கு கொடுத்துருப்பாரா, அவன் பிள்ளையை நீ தான் வளர்க்கணும். உன் பிள்ளைக்கு நீங்கள் தான் புத்தி சொல்லணும், நீங்கள் தான் அறிவுரை சொல்லணும். நீ தான் அவன் அங்கே போகக்கூடாது இங்கே போகலாம் கட்டி காக்கணும். அவன் வாலிபன் நாட்கள் வரைக்கும் நீங்கள் கட்டி காத்துட்டீங்க வச்சுக்க, அவனுக்கு புத்தி வந்துடும். அது வரைக்கும் விட்டுட்டு வாலிபன் ஆகிட்டு வர, ஏன்னா குடிக்கிற மகன் கல்யாணம் பண்ணி நீ எப்படியாவது பண்ணலான்னு சொல்லிட்டு வாலிபன் நாள் வரைக்கும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. கல்யாணம் மனம் திருந்தணும்னு சொல்லிட்டு யாரோ அப்பாவி பொண்ணை இவனுக்கு கட்டி வைப்பாங்க. கல்யாணம் ஆகிட்டா திருந்துவான்னு சொல்லிட்டு. எங்கே திருந்துவான் எனக்கு தெரியல. யாராவது அப்படி திருந்தி இருக்காங்களா? ஏம்மா, யாரும் அப்படி திருந்தி இருக்காங்களா? பயங்கர பக்கா குடிக்காரனுக்கு பொண்ணு கட்டி வச்சதுனால திருந்தி இருக்கிறானா பாரு. அவங்க லைஃப்லேயே சொல்கிறாங்க,
கல்யாணம் பண்ணால் யாரோ பொண்ணை கட்டி வச்சா பையன் திருந்த மாட்டான். உன் புத்தி உன் கையில், உன்னை கத்தர ஆண்டவர் அழைத்திருக்கு. அதனால் கராமாமா உன் ஓட்டத்தை சரியாக ஓடு. அதனால் குட் ஃப்ரைடே வந்துச்சு, இன்னும் 2 நாளுக்குள்ள ஈஸ்டர் வரப்போகுது. குடிடா ராஜான்னு சொல்லிட்டு குடிக்க போயிடாத. கரியை அடிடா ராஜான்னு அடிக்க போயிட்டு தெரு சண்டை போயிடாத. சகோதரி, நிறைய பேர் சகோதரிகள் வாயில் பயங்கரமான கெட்ட வார்த்தை வர்றது கிடையாது. மாமியார் சண்டை இந்த 1 மாதம் 40 நாள் இல்லவே இல்லை. மருமகள் சண்டைவே இல்லை. ரொம்ப அழகாக இருக்குது, குடும்பம் நல்லா ஓடுகிறது, தெருவெல்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்கிறதுனால நான் கேள்விப்பட ஆரம்பித்தேன். அந்த 40 நாள் ஆயிட்டு பிறகு ஈஸ்டர் ஆயிட்டு பிறகு தெரு சண்டை வரக்கூடாது, மூலியமாக வரக்கூடாது. காரணம், நீ சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிற. ஹல்லேலூயா. நான் போலாண்டில் சொன்னது போல அவங்க சிலுவையை அங்கங்க நிறுத்தி வைக்க ஆரம்பிச்சாங்க. அரசாங்கத்தினால் ஒன்றும் பண்ண முடியல. சிலுவை ஒன்று எடுப்பாங்கன்னா 4 சிலுவை வர ஆரம்பித்ததான். தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள தேவனுடைய சிலுவை, அந்த சிலுவின் உபதேசம் ஆண்டவர் பொழிய போகவிருக்கிறார். ஆசீர்வாதங்கள், அந்த கிரமமான காரியங்கள் நிச்சயமா நடக்க போகவிருக்கிறது. தன்னலமற்றதான அணுகுமுறையுடனே நம்ம ஆத்துமாவை ஆதாயப்படுத்தணும். தன்னலமற்ற, நான் வளரணுன்றதுக்கு இல்லை, நான் தான் வளரணுன்றதுக்கு, தன்னலமற்ற மற்றவர்களும் நல்லா இருக்கணும். வாங்கய்யான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போகணும், விசாரிக்கணும். சில பேர்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க, ஊழியம் கொடுத்தா தானே பாசனா செய்கிறதுக்கு, ஊழியம் கொடுத்தா தானே. என்ன ஊழியம்? எவ்வளோ ஊழியங்குது, போய் ஆதாயப்படுதுங்க. அந்த ஸ்டேஷனில் எத்தனை பேர் கூடி பார்க்கறத உக்காந்துக்கிறாங்க, அந்த பிரிட்ஜில் உக்காந்துக்கிறாங்க. சத்தியம் சொல்லணும் இல்லை, ஊழியம் என்னன்னா நாம் நினைக்கிறோம், அந்த வீட்டுக்கு போயிட்டு நீ ஆர்லிக்ஸ் குடிச்சிட்டு வா, இந்த வீட்டில் போயிட்டு போன்மீட்டா குடிச்சிட்டு வா, அந்த வீட்டில் போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு வா. ஊழியம் கொடுக்க முடியும்? நான் ஊழியத்தை கர்த்தர் உன் கையில் கொடுத்துருக்கிறா. போ, திறந்த வாசல் உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன்னு சொல்றாரு. போ, ஆண்டவருக்கு ஆத்தும ஆதாயம் பண்ண ஆரம்பி. இந்த கிரமம் இருந்துச்சுன்னா என்ன கடவுளுக்காக நான் வேலை செய்கிறவன், நான் அந்த விளையாட்டில் ஒழுங்காக ஓடணும், தன்னலமற்ற வாழ்க்கை இருக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு நான் ஊழியம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஊழியம் தானாக செய்வாங்க. கிறிஸ்துவை போன்ற உதாரணமான வாழ்க்கை வேணும். ஏன்னா அவங்க கிறிஸ்து போன்ற உதாரணமான ஒரு வாழ்க்கை வேணும். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன், கவனிங்க. போதும், இந்த உலகம் உன்னை காப்பாற்றோன்னு சொல்லி நீ போயின்னு இருந்தது போதும். அவர் உன்னுடைய கிருபாதார பலியாய் இயேசு கிறிஸ்துடைய பாடு பைபிளில் அவர் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே 1000 வருஷத்துக்கு முன்பதாகவே சொல்லி இருக்கிறது. ஆண்டுடைய வேதம் சொல்லியிருக்கிறது. ஆதியாக 1:15 சொல்லியிருக்கிறது, உன்னுடைய வித்து அவருடைய குதிக்கால நசக்கம்னு சொல்லி. அதுபோல தேவ பிள்ளைகளை கவனிக்கும்படி வேண்டுகிறேன். இன்னைக்கு ஆண்டவராகிய தேவன் உனக்கு கொடுத்துருக்க சக்தி உனக்கு தெரியாம மாட்டி ஏமாந்துன்னு முழிக்கிற. எனக்கு இந்த படிப்பு படித்தா உயர்வு, அந்த இடத்துக்கு போனால் உயர்வு, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கினா நிம்மதி, அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கினா நிம்மதி, கவர்மெண்ட்டில் ஜாப் இருந்தால் நிம்மதி, எனக்கு இங்கே வேலை கிடைச்சா நிம்மதி, எனக்கு ப்ரமோஷன் வந்தால் நிம்மதி. யாராலும் எதுவும் கொடுக்க முடியாது. உலகம் தான் உங்களுக்கு இப்போ உதாரணம். ஏன்னா நிறைய பேருக்கு உலகத்தை உங்கள் மொபைலை வச்சுனே பார்க்க முடியும். அதனால் உனக்கு நிம்மதியும் இளைப்பாதலும் உங்கள் முகத்தில் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடியது ஒரே ஒருவர், சிலுவையின் மேல் உனக்காக தொங்கின ஆண்டவராகிய இயேசு. ஒரே ஒருவர், அவரால் அன்றி உனக்கு வேற எவராலும் உனக்கு சௌக்கியம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அந்த ஆண்டவராகிய தேவனை இன்னைக்கு முழுமையா உங்க மனசுக்குள்ள நிறுத்தி வந்துட்டோம். உலகத்துல இவ்வளோ பாடுகள் பட்டாச்சு, எல்லாம் வேஸ்டா போயிடுச்சு. எல்லாம் பாடுகள், கணவன்கிட்ட, மனைவி கிட்ட, பிள்ளைங்கிட்ட, பெற்றோர்கிட்ட, சொந்த பந்தங்கிட்ட, மானம் பங்கம் எல்லாம் போயிடுச்சு. இருக்குது ஒன்றும் இல்லை, ஒன்றும் சக்கதாங்குது. இதையாவது ஆண்டவர்கிட்ட முழுமையாக ஒப்பு கொடு. இதில் முடியுமா, எவ்வளோ முடியுமா சகிக்க ஆரம்பி. அவர் உனக்கு பலனை கொடுப்பார். உன் பலத்திற்கு மிஞ்சி அவர் உன்னை சோதிக்காம, அவர் சோதனைக்கு மேலே வருகிற எல்லாவற்றும் போவதற்கு மேற்கொள்வதற்கு உனக்கு ஒரு போக்க வைத்து கர்த்தர் வைப்பார். நீ நிச்சயமாக ஒடுங்கி போக மாட்டாய். அப்போஸ் நான் இங்கே போல் சொல்கிறது போல, நான் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகவே மாட்டேன். ஏன் தெரியுமா? உன் மத்தியில் இருக்கிறது சிலுவையின் வல்லமை, உனக்குள்ள இருக்கிறது சிலுவின் வல்லமை, உன் வாழ்க்கையில் இருக்கிறது சிலுவின் வல்லமை, உன் வீட்டுக்குள்ள இருக்கிறது சிலுவின் வல்லமை, உன்னுடைய தலையெழுத்துல இருக்கிறது சிலுவின் வல்லமை. நீ நினைக்காத என் தலையெழுத்து எங்க அப்பா எங்க தாத்தா தலையெழுத்துன்னு நினைக்காத. இன்னைக்கு ஆண்டவருடைய வல்லமை உன்னுடைய சரீரத்துக்குள்ள இப்போது பாய்ந்து கொண்டு இருக்கிறது. உன்னுடைய நாடி நரம்பு தசைகள் எலும்புகள் உறுப்புகளில் இயேசு கிறிஸ்துவின் உதரத்தின் வல்லமை பாய்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னை ஆண்டவராகிய தேவனுடைய வல்லமை இன்னைக்கு உன்னை தாங்கி கொண்டு. எல்லாம் ஒரு விஷயம், கால்களை நில்லுங்க.
எல்லாம் ஒரு விஷயம் கால்கள் நில்லுங்க. உங்களை நீங்க ஒப்பு